சிரிப்பண்ணா அனுப்பிச்சிருந்தாலே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அவரே போய் செமையா பண்ணி இருந்திருப்பாரு, சிரிச்சிட்டு வந்திருப்பாரு. தமிழன் சிரிப்பண்ணா நான் ஏன் சிரிக்கிறேன்னா ஜட்ஜு சிரிக்க வேணான்னு சொல்லி சொல்லுங்க ஏன் இல்ல நான் ஏன் சிரிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். பொதுவாகவே நான் சிரிச்சனால என்ன ரீசன் உங்களுக்குலாம் எனக்கு தெரியாது சொல்லு. அசிங்கப்பட்டா சிரிப்பேன். பாயிண்ட் இல்லைங்க, பாயிண்ட் இல்லையா? இல்ல நான் சிரிச்சாலே எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நீ யாரு, முதல்ல என்னவா வந்திருக்க, எதுக்கு சிரிக்கிற அதை சொல்லு. தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை ஆகையால் என்ன ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. நீ மூடு. தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். அவன் யாரையும் புண்படுத்தணும்னு பேச கிடையாது. அவன் ஏற்றுக்கொண்ட தலைவனை தவறா பேச போது அதுக்கு பதிலடி கொடுத்தா, அதுக்கு பதில் தான் சொன்னானே தவிர என்ன சொன்னா, தாயே தன் மகனை இன்னும் 3 வருஷம் பரவாயில்ல நீ உள்ள போயிட்டு வாடானா அந்த தியாகத்தை நீங்க பாராட்டணும். சும்மா அரஸ்ட் பண்ண வரும்போதே இந்தாங்க என் பையன் சொல்லி அனுப்ப வேண்டியதானே. எதுக்கு கோர்ட்ல வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நியாயம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. எதுங்க நியாயம்? ஏங்க நீங்க பேசுனது தப்பு, அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, உங்களுக்கு ஜாமீன் தரமாட்டேன்னு சொல்லி நீதிபதியும் சொல்லிட்டாரு. நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, கோர்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல இவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்க விடாம நீங்க ஸ்டேஷனுக்கு போய் இதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. என்னமோ நீங்க தியாகி ஏதோ இது பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு போற மாதிரியும் நாட்டு மக்களுக்காக ஏதோ போராட்டம் பண்ணிட்டு போற மாதிரியும் நீங்க பேசுனது அவதூறு. ஒரு முதலமைச்சரை ஒருமையில பேசுறீங்க, அவரோட குடும்பத்தை பத்தி பேசுறீங்க, தப்பா பேசிருக்கீங்க. இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவிச்சு உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாது ராஜா, நீ எல்லாம் உள்ள இருந்தினாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும்னு சொல்லி அவர் ஒரு பாடம் புகட்டுறதுக்காக தயாரானாரு. என் கல்வெட்டை ராக்கி பாய் கல்வெட்டை நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அதை திருப்பி சீக்கிரம் வைக்கணும், அதை கொண்டு போய் கடல் நீர்லயே போடுங்கடா அந்த கல்வெட்டை, அது அங்க இருக்கவே கூடாது. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாராம் ஒருத்தர். ஆமா, அன்பரசன் போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணி கிழிச்சாச்சு. இப்ப அதுக்குதான் இது அந்த கர்மம் முடிஞ்ச அந்த கல்வெட்டுக்கு இப்ப ஒரு போராட்டம் தேவை. அதான் அப்புறம் எவ்வளவு பெரிய, ஏன் இத்தனை வருஷமா 5 வருஷமா இருந்தீங்களே, அது கேவலமா உடஞ்சு போயிருக்குது, அதை சரி பண்ணுன்னு தோணல. சின்ன பையன் தோத்துட்டு அப்பப்ப இதை சொல்லிட்டு இருக்கீங்க, சின்ன பையன் தோத்துட்டேன் தெரியுமான்னு கேக்குறது. பொய் சொன்னா பொய் சொன்னா உண்மைக்கு புறம்பா ஏதாவது சொன்னா? நம்ம குடும்பத்துக்கிட்ட வாக்கு கேட்காதது நம்மளோட தப்பு, நம்ம தோத்தது நம்ம குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான். அதுல என்ன எனக்கு அவமானம் இருக்கு போகுது? குடும்பத்துக்கிட்டே தோத்துட்டு நிக்கிறீங்களேடா, அப்படி சொல்லக்கூடாதுங்க. நம்ம குடும்பத்திலே உங்களை எவனும் நம்பலையே, அப்படி சொல்லாதீங்க. குடும்பத்திலே நான் என்ன சொல்றேன், வெளியில என்னை 1000 பேரு என்னை நம்பலாம், நம்பாம போகலாம், குடும்பத்திலே உங்களை நம்பலையே. என்ன குடும்பத்துல என் குடும்பத்துல என்ன நம்பலன்னா அப்புறம் நான் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? எடப்பாடி என்னவா 5 வருஷத்துல ஆட்சிக்கு கரெக்டா சொல்லுங்க. எடப்பாடி 5 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துரும் இருக்காரு. யார் ஆட்சி? மத்தியிலையா? புரியல. மத்தியிலையா? மத்தியில இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. அப்புறம் எங்க 5 வருஷம்? மாநிலத்திலயா? ஆமா. தாவேக அரசா கவிழ்ந்துருமாமா? ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது, ஏன் பிறந்தாய் மகனே. ஒரு சக்கர வியூகம்னு வச்சிருக்காரு. என்னன்னா எல்லாரையும் கட்சி விட்டு அனுப்புறது இல்லைங்க, ஃபோக்கஸிங் அந்த உள்ளாட்சி தேர்தல். ஓகேங்களா, அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்துடலாம். ஸோ யூ கேன் டு ஃபோக்கஸிங் த இன்டர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்சி தலைவரா நீ தோத்துருவாடா, இதுக்கு மேல நம்மலாம் அவ்வளவுதான்டானா சொல்ல முடியும். நீ எது சொன்னாலும் இங்க அவங்க இப்ப கேட்கற நிலைமையில இல்ல, எல்லாரும் சனிக்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் கூட வீடியோவை பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பார்க்குறது அது பெரிய ஒரு இதுவாக இருக்கும், எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்க. அதாவது நீங்கள் இருக்கீங்க பாருங்க, எப்படி நான் உங்களுக்கு என்னமோ பண்ணணும்னு தோணுதுங்க, அதுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எதுவுமே கேட்கல, வீடியோ போடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. நேரத்துக்கு வீடியோ அதுதான் அவங்க கேட்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு என்னமோ நீங்கள் தான் ஒரு ஃபேக் ஐடி ஒரு 10 வச்சுட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிரியாணி ஆக்கி போடுங்க, ஒரு மாநாடு போடுங்க,
என்ன இருந்துச்சு இப்போ ரெட்ரோ லுக் சார்பா மக்களுக்காக நம்ம குடும்பத்துக்கு பிரியாணி போட மாட்டீங்கன்னா என்ன? ரைட்டு. ம், சொல்றதுக்கு இல்லை. ஓனர் கிட்ட சொல்லுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நான் சொல்றதுக்கு இல்லை. சரி, ஓகே. ரெட்ரோ லுக்ஸின் சார்பாக ஜோ செய்வார், அவருடைய சொந்த செலவில் ஜோ செய்வார். கண்டிப்பாக நம்ம குடும்பங்களுக்கு பிரியாணி போடணும். எல்லாரும் நிதி அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி அது எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? அண்ணன் ஸ்டைல்ல வந்து நிக்குது அது. இல்லைங்க என்கிட்ட இவர் வந்து கையை இது பண்ணி நிப்பாராம், மலையை கொண்டு வந்து இவர் கையில நம்ம வைக்கணுமா, அந்த மாதிரி இருக்கு. இவர் பிரியாணி போடுவாரானா காசு நம்ம கொடுக்கணுமா? இல்ல நிதி இல்ல, இருந்தா கொடுத்துருப்பேன். நான் தமிழ்நாடு முதல்வரா? தமிழ்நாடு முதல்வர்னா நிதி இருக்குமா? இருக்குங்க, அவர்கிட்ட ஒரு 650 கோடி இருக்குது இல்ல. அதுக்கு என்ன பண்ணி அவர் பிரியாணி பண்ணுவான் தமிழ்நாட்டு மக்களுக்கு? எல்லாம் தேவையில்லாத கண்டென்ட், இப்படிதான் டைம் வேஸ்ட் ஆகுது. சரி போலாங்களா? முந்தானேத்து நீங்க அந்த வார்த்தைக்கு, நேத்து நானு. ஆமா, இது பிராமண பத்திரம்னு சொல்லி பேசிட்டீங்க அப்படின்னாங்க. அப்படியா? அது நான் கவனிக்கல. படிச்சிருப்பேன், பழக்கம் போலதான். அது இல்ல, குடும்பங்கள் செஞ்சு விட்டாங்களா? வழக்கம் போலதான். அது ஒருத்தர் 10 பேர் சொன்னா பரவாயில்ல, 200 பேர் 300 பேர் சொன்னா என்ன பண்றது? சரி, ரைட், ஓகே. திருத்திக்கிறோம் போலாங்களா? நம்ம போவோம். கரூருக்கு போயிருவீங்களா? போவோமே. எப்படி? டெஃபினட்டா போவோம். டெஃபினட்டா விட்டுருவோமா? திமுக விட்டுட்டாங்களே, ஓங்கி 2 அப்பு அப்பிருக்காங்க, ஓரம் போ அப்படின்னு. நான் போக வேணாம்லாம் சொல்லவே இல்லையே. நீங்க போகலாம், எல்லாம் இது பண்ணலாம். நீங்க அங்க ஏதாவது நலத்திட்டங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து சிபிஐக்கெல்லாம் தெரியப்படுத்தணும், வெளிப்படையா இருக்கணும்னு தான் நான் போய் கேட்டேனே தவிர, நீங்க கரூருக்கு போங்க, போகாம இருங்க, அதை பத்தி எனக்கு என்ன. செய்தி என்னன்னு வந்துச்சு, ஆர்எஸ்பி என்ன சொன்னாரு, கரூருக்கு போறதுக்கு நாங்க ஸ்டே வாங்குறோம் அப்படின்றதான சொன்னாரு. இப்ப என்ன பிடபிள்யூ வந்து வேற மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு? ஆமா, அதெல்லாம் நெல்சன் வந்து என்ன சொல்றாரு? அதுதான் அவர் அதான் நெல்சன், நாங்க அப்படிலாம் போகக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. அங்க போய் என்ன இது பண்றாங்கன்னா, இதெல்லாம் கண்காணிப்புல இருக்கணும்ன்றது. மக்கள் வந்துட போறாங்க, அவர் பேர் நெல்சன் இல்ல அப்படின்னு வந்துருவாங்க. நான் தெரிஞ்சுதான் மாத்தி சொல்றேன், வில்சன் பேரு. சரி விடுங்க, என்ன போ, அவதான் அவர் பேர் அதுதானே. அதுதான் யாரு இல்லைன்னா. அதான் அவர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல இவங்க வந்து சொல்லிட்டாங்க, வேற வழக்கு நீங்க வந்து மனுவா போட்டுக்குங்க அப்படின்னு. அதாவது அங்க எதுவுமே நடக்கலையாம், போனாங்களாம். ஏன்பா இதை இங்க எடுத்துட்டு வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி. எந்திரிக்கவே இல்லை. கணம் கோர்ட்டார் அவர்களே, தச்சு என்னது இது என்ன பேரை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அவர் பேரே அதுல லிஸ்ட்லயே கிடையாது, அவர் பேரை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா. அது கதாநாயகன் அவரு தானே? கதாநாயகன் அவரு தான், இன்னைக்கு அவரு தான் கதாநாயகன், அதுல டவுட் இல்ல. ஆனா அது பேரே இல்ல. நீங்க இந்த மெட்ராஸ் படம் பாத்திருக்கீங்கல்ல, யாருப்பா இங்க அந்த ஹீரோ பேர் இருக்குமே, அன்பு. உனக்கு தான்ப்பா இங்க டிமாண்ட் ஜாஸ்தின்ற மாதிரி. அதுல கார்த்தியோட பேரே இருக்காது. சார் உன் பேரே இல்லையப்பா, நீ ஏன்பா வாலண்டியரா வந்து சேர்ற இதுலன்ற மாதிரி. அதுதான் விஜய் சிஎம், அவர் பேரே அதுல இல்லையே. இவர் என்ன குற்றவாளின்னு சொல்லி நீங்க எது எடுத்துட்டு வந்து பேசுறீங்களே. ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கூட உங்களால ஒழுங்கா படிக்க தெரியாதா? படிங்கடான்னு சொன்னேனே, படிங்கடான்னு சொன்னேனே, கேட்டீங்களா? பரமா படிடா அப்படின்னு ஜட்ஜி டைரக்டாவே சொல்லி அமைச்சிருக்காரு. ஒழுங்கா படிச்சுட்டு கரெக்டா ஒரு மனுவை போடுங்க, இல்லைன்னா இந்த மனுவை வாபஸ் பண்றது மட்டும் இல்லாம தள்ளுபடியும் சேர்த்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்கய்யா, நாங்களே மனுவை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். சரி போங்க, தள்ளுபடி அப்படின்னு எடுத்துட்டு போங்கன்ட்டாரு. எந்த விதமான இதுவும் இல்லாம நெல்சன் வந்து இதை வச்சு கர்ச்சீஃப் வச்சு ஃபுல்லா தொடச்சிட்டு வந்து, அதெல்லாம் இல்ல, சச் a nice human being will be trying to next அப்படின்னு சொல்லி அடுத்த இதுக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுதா. 2 நாள் தான் இருக்குது, அப்புறம் என்ன நெக்ஸ்ட்? அதுதான் அடுத்த மனு, ஒரு நாள் டைப் பண்ண ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த மனு நாங்க வந்து போட்டு நாங்க அப்படியே ஸ்டே வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி. நாங்க அதுக்கெல்லாம் நாங்க விருப்பப்படலண்ணா, ஜட்ஜி அதுக்கெல்லாம் விருப்பப்படல. தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க ஜோக்ஸ் எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது, உங்க ஜோக்ஸ் எல்லாம் வெளியே தான் வச்சுக்கணும், எங்களாண்ட அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கலாச்சி அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லா பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்க நல்ல கனவா கண்டன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல தமிழ் ஜட்ஜி இருப்பாரு. நான் கனவு. அது பரவாயில்லைங்க, தமிழ் ஜட்ஜி இருந்து எந்த ஜட்ஜா இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இருந்து போனாங்கல்ல, கணம் கோர்ட்டார் அவர்களே எந்திரிச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் பிரச்சனை. அதாவது இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டாங்களா கேட்கலையா, என்ன நடந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த ரஜினி முருகன் படம் பார்த்திருக்கீங்களா? ரஜினி முருகன் படத்துல அந்த டீ குடிக்க ஒரு ஆள் வருவார்ல, வாழைப்பழம் மதுரைக்காரன். இந்த சிவகார்த்திகேயன் சூரியன் தான் சீனியர் அட்வொகேட்ஸ். நான் வேணா பிச்சுது இந்த கத்தி, எது கத்தியோ
கையே கத்தி இது அப்படி இழுத்துருவல அந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க. அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன்னு இழுத்து சுப்ரீம் கோர்ட்லயே மானத்தை வாங்கி பெரிய கேஷ் அடிக்காத குறை சி அப்படின்னு சொல்லாத குறை தான். எடுத்துட்டு போயிடுங்க சீ சொல்லிட்டாங்க, எடுத்துட்டு போயிடு. இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற வேலை, இதெல்லாம் எரிச்சலை கிளப்பிட்டு இருக்க கூடாது. ஒரு முதலமைச்சரை போய் நான் வந்து சொல்லுவேனா அங்க போகாத இங்க போகாத நான் போய் சொல்லுவேனா? இல்ல கொஞ்சம் கூட இல்ல அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து திருப்பி பார்த்தா இதுல என்ன இவரு பேர் இருக்கு, அவர் அங்க போக கூடாதுன்னு என்கிட்ட வந்து சொல்ற, அதான் என் வேலையா? முதலமைச்சருக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இங்க போகாதீங்க அங்க போக சொல்றதா என் வேலையா? ஆமா, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது தம்பி, படிச்சுட்டு வா. எங்க படிச்ச நீங்க எதுவும் காசு கொடுத்து ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்க கரூர் மக்களை ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது கொடுத்து நைஸா வந்து ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டு எதுவும் உங்களுக்கு சாதகமா வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நீங்களும் அரசும் கொடுத்துருக்கு. அன்னைக்கு அந்த தாவிக தலைவர் அந்த விஜயும் அன்னைக்கு வந்து காசு கொடுத்துட்டாரு. அப்பெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதவங்க இப்ப போனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களா? புரியலையே. கேஸ் போயிட்டு இருக்குது, நேர்மையான முறையில நடக்கணும். ஐயா அது வேறயா, அது அடுத்த பிரச்சனை. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கலாம் அடுத்த பிரச்சனை. இங்க இருந்து என்ன ஆச்சு உங்க டீமுக்கு, லீகல் டீமுக்கு? எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் டமிலன் சிரிப்பண்ணாவை அனுப்பிச்சிருந்தாலே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அவரே போய் செமையா பண்ணி இருந்திருப்பாரு, சிரிச்சிட்டு வந்திருப்பாரு. தமிழன் சிரிப்பண்ணா நான் ஏன் சிரிக்கிறேன்னா ஜட்ஜு சிரிக்க வேணான்னு சொல்லு, எனக்கு சொல்லுங்க ஏன் சிரி இல்ல நான் ஏன் சிரிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். பொதுவாகவே நான் சிரிச்சனால என்ன ரீசன் உங்களுக்குலாம் எனக்கு தெரியாது, சொல்லு. அசிங்கப்பட்டா சிரிப்பேன், பாயிண்ட் இல்லைங்க. பாயிண்ட் இல்லையா? இல்ல நான் சிரிச்சாலே எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நீ யாரு, முதல்ல என்னவா வந்திருக்க, எதுக்கு சிரிக்கிற அதை சொல்லு. தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, ஆகையால் என்ன ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது நீ மூடு. அவரே அமைச்சிருந்திருக்கலாம், தமிழன் சிரிப்பண்ணா அமைச்சிருந்தா அவருக்காவது ஏதாவது புண்ணியமா இருந்திருக்கும். எதா இருந்தாலும் அங்க போய் இதுதான் நடந்திருக்கும், அவமானம் தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அதாவது கிடைச்சிருந்திருக்குல்ல. தேர்தல் தோல்விக்காக கொஞ்சம் மன ஆறுதலா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல நம்மள அமைச்சிருக்காங்க அப்படின்னு. இங்க இருக்கிற லோக்கல் கேஸுக்கெல்லாம் அனுப்புறீங்க, இந்த அனுப்பிச்சு விடுறீங்க. அண்ணனோட லெவல் அவ்வளவுதான் போல. நீங்க போய் லோக்கல் கோர்ட்ல சிரிங்க, சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் சிரிக்காதீங்க. சிரிப்பா சிரிச்சு ஏற்கனவே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க போய் அங்க சிரிச்சீங்கன்னா இன்னும் சிரிப்பா சிரிச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிடல போல. இதுல சொல்ற மாதிரிதான் போன் பண்றதே சட்ட ஆலோசகர் தான்டா அப்படின்பாங்களே, அந்த மாதிரிதான் இருக்கு. திடீர்னு இங்க பார்த்தா டிவியில உட்காந்துருக்கேன், திடீர்னு கோட்டை போட்டு கோர்ட்ல போய் உட்காந்துருக்கீங்க. பெரிய என்னது சூர்யா படம் வந்துச்சு ஈட்டின்னு, இது ஈட்டி அதான் எதற்கும் துணிந்தவனா? நான் கூட ஜெய் பீம்னு நினைச்சிட்டேன். இல்ல நல்ல வாதாடுவாரு. எதற்கும் துணிந்தவன்ல கோர்ட்டு போட்டா என்ன சொல்லுவார்ல, ஆமா வேட்டியை மடிச்சு கட்டினா நான் தாண்டா ஜட்ஜு அப்படின்ற மாதிரி நல்ல டைலாக் இது அதுலயா. ஆமா, கருப்பு கோட் எடுத்து போட்டேன்னா வேற யாரோ ஜட்ஜு, வேட்டியை மடிச்சு கட்டினா நான் தாண்டா ஜட்ஜு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரிதான் கோட்டை கட்டிட்டேன்னா இப்ப பாருங்க நான் திமுக, கோட்டை மாட்டிட்டேன்னா இப்ப பாருங்க நான் தான் வக்கீல். இல்ல சூர்யா கிட்டயாவது ஒரு அட்வைஸ் கேட்டிருக்கலாம். நிறைய லாயர் கேட்டப்ப வந்து அவர் தான் போட்டிருக்காரு. நீங்க சொன்ன இந்த எதற்கும் துணிந்தவனா, அதுல கருப்புல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவரே வச்சிருப்பாரு. நீங்க அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு, கருப்புலயே ஒரு பாயிண்ட்ஸ் இல்லாம தான் தோத்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பவர் யூஸ் பண்ணி தான் மத்த எல்லாரையும் சரி செய்வாரு. நான் தவறை யூஸ் பண்ணி ஜெயிச்சுக்கிறேன் என்ன, அதான வழக்கமா நடக்கிறது. ஆனா அவங்களுக்கு அந்த இதுவே இருக்காது போலங்க. அந்த இதுவே அப்படியே ஒண்ணுமே இல்லையே, என்ன இருக்கு இப்ப, என்ன நடந்துருச்சு, தொடச்சிட்டு போய்க்குவேன் அவ்வளவுதான். அது ஓகேங்க, எவ்வளவு துடைப்பீங்க, தொடச்சிக்கிட்டேவா இருக்க முடியும், கை வலிக்காது. நீங்க எவ்வளவு நேரம் தான் துப்பிக்கிட்டே இருப்பீங்க, அது முடியுங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா துடைக்கிறதுன்றது எவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஐயா துப்புறவ கரெக்டா துப்பிடுவான், ஏன்னா துப்புறது ஒரு இடத்துல இருந்து. ஆனா துப்பு வாங்குற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது துடைக்கிறது இங்கதான் துப்புவான்னு உங்களால சொல்ல முடியாதுல்ல. இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு சரி ஓகே நடந்து போச்சு, இனி அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பெட்டரா கேட்டிருக்காரு இவரு நிர்மல்குமார் அவர்களும் கேட்டிருக்காரு, ஏன் பதறீங்க, மற்ற இடத்துக்குலாம் போகும்போது இருக்கு, கரூர்னு சொன்னா மட்டும் ஏன் நீங்கலாம் வந்து திமுக வந்து பயப்படுறீங்க கதறீங்கன்னு கேட்கிறாப்ல. அது ஐயா இது இன்னும் சிபிஐல இருக்கக்கூடிய வழக்கு, ஓகேங்களா. இது அரசியல் ரீதியான ஒரு விஷயம். ஒருவேளை செந்தில் பாலாஜி அங்க இருப்பாரோ, இருக்கலாம், அதனாலதான் இருக்கலாம். போன ரோட்ல போகும்போது ஏதாவது டீ குடிச்சிருக்கும் போது பாத்துட்டாங்க. அவர் ஏன் அவங்க வர போறாரு, அவரு கெட்டப் சேஞ்சில தானே இருக்க போறாரு, யார் கண்டுபிடிக்க போறா?
அவர் பாட்டுக்கு அங்கே டீ குடிக்கிற ஒரு மாதிரி சாதாரணமாக உட்காந்து லோக்கல் கடையில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி வயசான கெட்ட போட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க? தாடி கட்டிலாம் வச்சு ரெடி பண்ணி ஏன் டீ குடிக்கிற கெட்டப் தான் போடணும், மட்டி யாத்திரை கெட்டப்பு போடக்கூடாது? அதுதாங்க சொல்றேன். என்ன கெட்டப்ல வேணாலும் இருக்கலாம்ல. அண்ணே டக்ளஸ் அண்ணே அப்படின்ட்டு போய் நின்று அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஏதோ ஒரு கெட்டப்ல எங்கேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால பயப்படுறாங்க. எதனால பயப்படுறாங்கன்னு தெரியாது. தம்பி ரொம்ப சூடா இருக்கு, ஏதாவது பண்ணிரும் அப்படின்றதுனால பயப்படுறாங்களா? கரூர்ல ஒரு சம்பவம் இருக்கு, உறுதி அது நடக்கும், அந்த ஸ்பீச் இருக்குன்றது தெரியும். பட் ஆனா இவங்க இந்த கரூர்னாலே இவங்களுக்கு ஒரு பதட்டம் வருதுன்றது உண்மை. அது எப்படி அவர் அங்க போகலாம், அவர் ஏற்கனவே வழக்கு இருக்கு, சிபிஐ இருக்கு, அது எப்படி நீ என்ன சொல்லணும்? சிபிஐக்கு இதை தெரியப்படுத்துங்கன்னு நீ யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? அந்த எஸ்ஐடி போட்டாங்கல்ல அந்த டீம் போய் சொல்லியிருக்கணும். ஏங்க இந்த மாதிரி அவர் போறாராம், என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க, என்னன்னு கேளுங்க, போலாமான்னு முதல்ல சொல்லுங்க, வழக்கு இருக்கும்போது அப்படி போலாமான்னு கேளுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. ஸ்ட்ரைட் சுப்ரீம் கோர்ட் தான் போவாராம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது, அதுதான் வேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கீழ்மட்ட கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, அதெல்லாம் சாச்சா எத்தனை இடத்துல நம்ம அடி வாங்குறது. அதனாலதான் நான் ஒரே இடத்துக்கு போய் அங்கேயே அடி வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஆரம்பிக்கவே இல்லை, முடிச்சு அமுச்சு விட்டாங்க, போ எடுத்துட்டு போ. வழக்கு தொடருதுன்றாங்க, திடீர்னு வழக்கு வந்து வாபஸ் பெறப்பட்டது. அவ்வளவுதானா? இதுக்கு எவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க யாரு தெரியுமா? இந்த விஷயம் எவ்வளவு நேரம் நம்மளே பேசிட்டு இருக்கோம், 20 நிமிஷமா பேசிட்டு இருக்கோம். 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டு வெளில வந்திருக்காங்கன்னா வெறி ஆகுமா ஆகாதா? இப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, க்ளோஸ் எடுத்துட்டு போ அப்படின்னா எடுத்துட்டு போன்னு சொல்லி தான் போறாங்க. அந்த வார்த்தை படிச்சுட்டு வாங்கன்ட்டாங்க. அவமானமா போச்சுங்க. அண்ணனையாவது சிரிப்பண்ணாவது அனுப்பிச்சிருந்துருக்கலாம், அவரையும் மிஸ் பண்ணிட்டாங்க பாவம். அடுத்து தலைவர் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளைல நம்ம விளையாடுவேன், ஓ மண்ணில் நிற்கிறனே வெக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி ஓடி ஓடி ஒளிரியே வெக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கும் கேட்டிருக்காரு, ஜாமீன் கேட்டிருக்காரு. கெளுத்தி மீன் இருக்குன்றான், கேட்ட மீன் இருக்குன்றான், இல்லைன்றான். ஜாமீன் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அவ்வளோ என்னங்க வன்மம் யாருக்கு? சரி அரசு தான் வன்மம் பண்ணுதுன்னா கோர்ட்டு என்னங்க அவ்வளோ வன்மம் பண்ணுது? ஏங்க உங்களை பார்க்க எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எதுக்கு நீங்க மட்டும் முன்ஜாமீன் வாங்கி? நான் 5 வருஷம் வெளில சுத்திட்டு இருந்தேன்ல, அப்ப பார்க்க பிடிக்கலங்க, இப்ப பார்க்கணும்னு தோணுதுங்க எங்களுக்கு. சரி, லாஸ்ட் 1 வீக்கா உங்களை பார்க்கணும்னு எங்க கண்கள்லாம் துடிக்குது. கண்கள் இரண்டால்னு பாட தோணுது. நான் ஏன் வராம இருக்கேன்னா எனக்கு மெட்ராஸை மெட்ராஸையில தானே இருக்கணும். நீங்க எங்க போனீங்க? கரூரை. இப்போ எனக்கு இல்ல, எனக்கு புரியல எதுக்கு இப்போ ஒளிஞ்சிருக்கணும்? உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? நான் பார்த்தா உங்களுக்கு அது ஒட்டிக்கும்ல. பரவாயில்ல, கண்ணாடி போட்டுக்குங்க, கூலிங் கிளாஸ் தான் இருக்குல்ல. அது எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரும் போடக்கூடாது. ஏன் கருணாநிதி போட்டிருந்தாரு, அது வேறங்க. கேப்டன் போட்டிருந்தாரு, அதுவும் வேறங்க. என்ன இப்ப சிஎம் போட்டிருக்காரு, அந்த கூலிங் கிளாஸ் என்ன? அதுவும் வேறங்க. அதெல்லாம் அவங்க போடலாம், நான் போட முடியுமா? இல்லையா, எனக்கு புரியல. இப்ப எதுக்கு இது, எதுக்காக இதுல இருக்காரு, தலைமறைவா இருக்காரு? ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரைட், ஓகே. முன்னாடி வந்து ஆமாங்க என்னன்னு சொல்லுங்க, லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்படி என்னங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. என்னங்க ஆக பெரும் கட்சின்றீங்க, மாபெரும் கட்சி, 75 வருஷ கட்சி, எங்களை தாண்டி எதுவுமே கிடையாது, நாங்கள் நினைச்சோன்னா இப்படி மூச்சு அப்படி விடுறதுக்குள்ள இந்த ஆட்சியே வந்து கலைச்சிடுவோன்றீங்க, 3 மாசத்துல கலைஞ்சிடும், 6 மாசத்துல கலைஞ்சிடும்ன்றீங்க, எல்லாம் சொல்றீங்களே தவிர வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, உடம்பு அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி இது மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 2-3 பேர்கிட்ட பெரிய கிங் பின் ஆகணும்னு ஆசைப்படுறாரோ? யாருக்கு? யாரு? இல்ல மொத்தமா இந்த இந்தியாவுக்கே வந்து ஒரு சிண்டிகேட்டுக்கே. யாரு? செந்தில் பாலாஜி. இது பங்கருக்குள்ள இருந்துகிட்டா? பங்கருக்குள்ளையா? ஏங்க விஜய் மாலியா, இப்போ இவரு சொன்ன மாதிரி விஜய் மாலியாலாம் எவ்வளவு 5000 கோடி கடைனா அவ்வளவு கோடி வந்து எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு தலைமை வந்து இதா சுத்துறாருன்னா இவர் இன்னும் அது அவரையே பிடிக்க முடியுது, இவரை பிடிக்க முடியலன்னா அப்ப இவர் எவ்வளவு பெரிய கிங் பின்னா இருப்பாரு? எங்க பிடிக்க முடியாமலாம் இல்லைங்க, கெட்டப் சேஞ்ச் பண்ணி உங்க பக்கத்துல இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி போன் இருந்தாதான் பிடிக்க முடியுன்றீங்க. இப்ப போனும் இல்லாம தலைமை எங்கேயோ ஜாலியா இருந்துட்டு எங்கேயோ தேடிக்கிட்டே இருங்க, நான் பாட்டு எங்கேயா இருக்கிறேன்னு சொன்னா உங்களால எதுவும் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் தலைமை ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு இது நல்லதுதான், இது தேடிக்கிட்டே இருக்கிறது நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு, இவங்களுக்கு, இந்த திமுகவுக்கு இது ஒரு பெரிய அவமானமா தான் போய் வந்து நிற்கும். இப்ப வெளியில வந்து அது அசிங்கமா இருக்காதா? நம்ம எவ்வளவு அசிங்கத்தை பார்த்துட்டோம், எவ்வளவு நம்ம ஓடி ஒளிகிறோமே, நீ அந்த மக்கள் முன்னாடி எல்லாம் முடிச்சு படுத்துட்டோம். இது என்னங்க புது அசிங்கம்? அது வேறங்க. அது எப்பயுமே ஆஸ் யூஷுவல் வந்து அரெஸ்ட்னா உடனே நெஞ்சு பிடிக்கிறது, தலை பிடிக்கிறதுன்னு ஏதாவது ஒன்று பிடிச்சி படுத்துருவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. அவன் பிடிக்கிறான் திடீர்னு நெஞ்ச, வயிற்ற பிடிக்கிறான், இழுக்குதா?
செந்தில் பாலாஜி டீமா நீ? என்னடாச்சு? ஓகேவா? ஒன்றாக மாட்டல? பிரச்சனை இல்லை, ஒரு அரை மணி நேரம் தாங்குவியா? சீக்கிரம் குடுறா. குடி பொறுமையா குடி. தண்ணியா? குடி. ஓகேவா? கேஸு வேற ஒன்றும் கிடையாது. கண்டதையும் எடுத்து காராச்சியை எடுத்து தின்னா அப்படி தான் இருக்கும். அதுவாக கூட இருக்கும். ஏன் அந்த 1/2 கிலோ பாக்கெட் வாங்கி வச்சிருக்கீங்களே அதுதான். சொல்லுங்க. இருங்க, இவனால திடீர்னு என்ன இதுதானா? அதே நெஞ்சு வலி தானே? அதே நெஞ்சு வலி தான். அது நீங்க சொன்னதுதான், அது இருக்கலாம். இல்லை அப்படி போனால் சரி, ஏதோ மக்கள் வந்து உடம்பு சரியில்லை இந்த மாதிரி அந்த அதிர்ச்சியில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு உள்ளே போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி ஓடி ஒளிஞ்சனா அப்போ தப்பு பண்ணாம தான் ஓடி ஒளிங்க. உங்க போலீஸ் அவ்வளோ இதுவா இருக்கான்னு அவங்க திருடம் போலீஸ் விளையாட்டு பண்றாங்க. இந்நேரத்துக்கு திமுக வந்து என்னத்துக்கு பிடிச்சிருப்பாங்களா? வேற கட்சிக்காரங்களா வந்து என்னத்துக்கு பிடிச்சிருப்பாங்களா? அசோக பிடிக்கல. அது அவங்க கட்சிக்காரங்க, மற்ற கட்சிக்காரங்கள தாங்க பிடிப்பாரு. உங்க போலீஸோட இதை வந்து செக் பண்றாரு அவரு. அவர் ஒரு அமைச்சர்ல, முன்னாள் அமைச்சர், நாலு எம்எல்ஏவா இருக்காருல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு சட்டமன்றத்தை கூட்டுங்கன்ற, திடீர் சட்டமன்றம் ஒரு 2 நாள் கூட்டுங்கன்ற, ஒரு வியாழன் வெள்ளி வரணும். அப்போ உள்ள வரணும். அப்ப தெரியும்ல வராரா இல்லையா. அப்ப வந்து எதிர்கட்சிகள் கேட்கலாம்ல, எங்க போனாரு உங்க எம்எல்ஏ அப்படின்னு. இப்ப ஃப்ளோர் டெஸ்ட் எடுங்கப்பா. 1-2 காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏவாவில் அவர்கள் அங்க போயிட்டாரு. இவங்களால ஒண்ணும் கிடையாது. ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஒண்ணும் கிடையாது. ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்களேங்க. அவங்க என்ன ஃப்ளோர் டெஸ்ட்ல கை தூக்கவா போறாங்க? அவங்க வந்து தானே போக போறாங்க. எதிர்ப்பு கூட தெரிவிக்க போறது இல்ல, வெளியே தான் போக போறாங்க. எனக்கு என்னன்னா, செந்தில் பாலாஜி ஒளிய வேண்டிய அவசியம் என்ன வருது? அப்பதான் சந்தேகமே வலுக்குது. அப்ப நீங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க. நீங்க முன்ஜாமீன் கேட்கறது ஓகே, ஆனா ஏன் ஒளியறீங்க? தேவையே இல்லை. நீங்க ஒளிய வேண்டிய அவசியமே இருக்கு. அப்ப நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. ஒருவேளை நான் மாட்டி அப்பாவை ஏதாவது கை காட்டி விட்டுட்டேன்னா அதனால கூட இருக்கலாம். ஆணைத்து சொச்ச நாள் நீங்க வந்து கேசரி சாப்பிட்டு இருக்கீங்க, அப்பவே நீங்க சொல்லல. அது வேற. ஏன் அது வேற? அதையே பார்த்துட்டீங்க. அதை விட பெரிய கேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் பெரிய இதெல்லாம் பிரச்சனை. நீங்க பேரம் பேசினதா உங்க மேல ஒரு இது வச்சிருக்காங்க, குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை விசாரிக்கிறதுக்காக உங்களை வந்து கேட்கறாங்க எங்கன்னு. இதுக்கே நீங்க ஓடி ஒளியணும், தலைமறைவாகணும். ஒரு மாபெரும் கட்சின்றீங்க, திடீர்னு பார்த்தா லண்டன் போயிடுறீங்க. சரி ஓகே, அவரு தான் லண்டன் போறாரு, பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போறாருன்னு நம்ம வந்து தலைமையை விட்டுறலாம். இவர் பார்த்தா சிங்கப்பூர் எப்போ போனாருன்னு யாருக்குமே தெரியல. வீட்டில் இருக்கவங்களை கேட்டா தெரியலங்க, நைட்டு படுத்திருந்தாரு, காலேஜ் பார்த்தா காணும் அப்படின்றாங்க. சரின்னு பார்த்தா இவர் பெரிய ஆளுமையாச்சே, கோயம்புத்தூர் கரூர்லாம் இவர் கண்ட்ரோலாக வச்சிருக்கு. பார்த்தா இவர் 6 நாளா ஆளை காணும், கூட தம்பியும் ஆளை காணும். சரி ரைட், அவரு மறையலாம், நியாயம். இப்போ அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் நலத்திட்டம் எல்லாம் போய் சேரனா எப்படி, யார் மூலியமா போய் சேரும்? அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஆல்ரெடி இல்லைங்க, எப்படிங்க சேரும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, வந்துருவாரு. எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? ஒரு நாள் பத்த வச்சா வெளியே வந்து தானே ஆகணும். அது வரும். அடியில பத்த வச்சா ஒரு நாள். அப்படின்னா ஸ்ட்ராங்கா பத்த வைக்கல. அவங்க என்ன அதுக்கான முயற்சி என்ன எடுக்கல. இன்னும் 2 நாட்கள் இருக்குல்ல, அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது வரைக்கும் வெயிட்டிங் இதுல தான் இருக்கும். வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. 10ஆம் தேதியே கைதுனா எப்படி இருந்திருக்கும்? ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும்ல. தெரியாது, தெரியாதுன்றீங்க. காலை கைது மாலை விஜயமா இருக்கலாம், அந்த மாதிரி கூட நடக்கலாம். நல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்கு பிரோஜனம், கண்டென்ட் நிறைய இருக்கும் நம்ம பேசுறதுக்குன்னு சொல்ல வந்தேன். ஒரு மாதிரி தீயா இருக்கும். ஓப்பனா பேசலாம், இவ்வளவு ஓப்பனா பேசுறது. ஏதாவது உங்களுக்கு நடக்கணும், நீங்க அதுல வந்து குளிர் காயணும் தானே அவங்க கேட்பாங்க. நம்ம நியூஸை தான் பேசுறோம் பார்த்தீங்களா. தேவையில்லாம நான் எதுவுமே பேசுனது கிடையாது. இவ்வளவு நேரம் பேசுனதே தேவையில்லாததுதான். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. அவன் ஏற்றுக்கொண்ட தலைவனை வந்து தவறா பேச போது அதுக்கு பதிலடி கொடுத்தா, அதுக்கு பதில் தான் சொன்னாலே தவிர யாரையும் புண்படுத்தணும் இல்லை. ஜென்சி கைது இன்னைக்கு கூட்டு வந்திருக்கீங்க, என்ன கதை இது? குழந்தையோட வந்திருக்காரு, நீங்களே சொல்றீங்க. அவருங்க யாரு, அந்த பல்லவி அவங்க வந்து குழந்தைன்னு. இப்போ அவரு கூட்டு வந்திருக்காரு, அதை பார்த்தாது விடலாம்ல, நீங்களும் அது அப்படியே பண்ணலாமா? அவரை போட்டு அடிக்கிறீங்க. யார் அடிச்சா? டிவிக்கு பாய்ஸ் தான். இப்ப தெரியுதா நீங்க என்ன பண்ணீங்க? அவர் என்ன பேசினாரு? இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்காரு. அது மேல என்ன தப்பு இருக்கு? பார்க்காத வழக்கா? 3 வருஷம் உள்ள போடுவீங்களா? நீங்க சொன்னோன்னே வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, ஆனா சொன்னா தப்பாயிடுமேன்றதுக்காக விடுறேன்.
என்ன சொன்னா தாயே வந்து தன் மகனை வந்து இன்னும் 3 வருஷம் பரவாயில்ல நீ உள்ள போயிட்டு வாடானா அந்த தியாகத்தை நீங்க பாராட்டணும். சும்மா அரெஸ்ட் பண்ண வரும்போதே இந்தாங்க என் பையன் சொல்லி அனுப்ப வேண்டியதானே. எதுக்கு கோர்ட்ல வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நியாயம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. எதுங்க நியாயம்? ஏங்க நீங்க பேசுனது தப்பு, அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. உங்களுக்கு ஜாமீன் தரமாட்டேன்னு சொல்லி நீதிபதியும் சொல்லிட்டாரு. நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. கோர்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல இவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்க விடாம நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு இதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. என்னமோ நீங்க தியாகி ஏதோ இது பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு போற மாதிரியும் நாட்டு மக்களுக்காக ஏதோ போராட்டம் பண்ணிட்டு போற மாதிரியும் நீங்க பேசுனது அவதூறு. ஒரு முதலமைச்சரை ஒருமையில பேசுறீங்க, அவரோட குடும்பத்தை பத்தி பேசுறீங்க, தப்பா பேசிருக்கீங்க. இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவிச்சு உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாது ராஜா, நீ எல்லாம் உள்ள இருந்தினாதான் உனக்கு எல்லாம் வந்து புத்தி வரும்னு சொல்லி அவர் ஒரு பாடம் புகட்டுறதுக்காக தயாரானாரு. என்னமோ பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணிட்ட மாதிரியும் நாட்டு மக்களுடைய நன்மைகளுக்காக இறங்கி போராடிட்ட மாதிரியும் நீட்டு எதிர்ப்புக்காக ஏதோ பெரிய அளவுக்கு போராட்டம் செஞ்சு அதனால வந்து மத்திய அரசு மனமுடைஞ்சிட்ட மாதிரியும் என்னமோ பண்ற ஒன்றும் கிடையாது. பேசுனது அவதூறு. அந்த அவமானம் அதுக்காக இப்போ வந்து போறாரு இதுக்கு ஜெயிலுக்கு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்பு? அந்த கார்ல இருந்து இறங்குறதுக்கு அந்த இது குழந்தையோட வந்துகிட்டு இப்ப தெரியுதுங்களா? யாருக்குமே உங்களுக்கு உங்க குழந்தை எப்படி பெருசோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க குழந்தை பெருசு. அவங்க பின்ன பெத்த குழந்தை எடுத்து தானே வருவாங்க. ஊரா வீட்டு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா? இல்ல குழந்தைய தூக்கிட்டு ஊரா வீட்டுல கொடுத்துட்டு வருவாங்களா? பிறந்த குழந்தைய பிறந்த குழந்தைய இதை வச்சு நீங்க என்னன்னு சொன்னீங்க? நீங்க ஏன் கூட்டு வரீங்கன்னு தான் தெரியல. நான் ஏன் கூட்டு வரேன்னா நான் இப்போ போறேன்ல. அவங்க அந்த குழந்தைய பெற்றாங்க, அந்த பெற்ற தாய் வந்து கூட்டு வரல ஒரு லாஜிக் இருக்குது. சரி ஓகே, அந்த குழந்தைக்கு பசிக்கு அதுக்குன்னு லாஜிக். இவர் எதுக்கு கூட்டு வராப்ல? ஐயா புரியுது அவங்களுக்கு. அவங்க பெற்ற தாய், அவங்க அந்த பிள்ளைய பிரிய முடியாது ஓகேங்களா, அதனால கூடவே தூக்கிட்டு வராங்க. இவரு பிரிய போறாரு, உள்ள போறாரு. எவ்வளவு நாள் ஆக போகுதுன்னு தெரியாது வெளியே வரத்துக்கு. அதனால அந்த கொஞ்சம் நேரமாவது நம்ம கூட வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த உள்ள வரும்போதும் எனக்கு அடையாளம் தெரியல, கூலிங் கிளாஸ் இல்ல. அததான் நான் இப்ப சொல்ல வந்தேன். நான் அங்க பேசும்போது கருப்பு கண்ணாடி போட்டிருந்தேன். நான் எப்பவுமே கருப்பு கண்ணாடி. நம்ம தலைவன் என்னன்னா ஜெயினா புரியுதானா அப்படிலாம் சில பேர் பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இல்ல அவங்க கவனிக்கலையா? இப்போ நான் வந்து வெள்ளை கண்ணாடி போட்டு வந்திருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன். இதுலயும் அவர் ஸ்டைல் தான். சில நேரத்துல சிஎம் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரா, சில நேரத்துல பார்த்தா ஒரு கிளாஸ் போட்டிருக்காரா, ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரா. அந்த மாதிரி தான் அவரும் விஜய் ஃபேன் தாங்க. ஆனா வந்து கொள்கை ரீதியா இதுல இருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறதுனால அவர் வந்து அப்பப்போ இது பண்ணிக்கிறாரு. அதுக்காக அவரை வந்து ஒரு கோர்ட்ல சரணடைறதுக்காக ஒரு குடும்பமே வந்திருக்குன்றது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். அதெல்லாம் வந்துச்சு. மத்த இந்த நன்றி உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இதெல்லாம் பண்ணிட்டா நீங்க துள்ளி குச்சிச்சிங்களா, அதெல்லாம் அவங்களாம் அவங்கவுங்க வீட்டுல இருந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நேரா தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம். அன்னைக்கு மட்டும் வந்தீங்க, அன்னைக்கு வேற, அன்னைக்கு நம்ம வெற்றி அடைஞ்சோம் அதனால இங்க வந்தோம். இன்னைக்கு நம்மளை தூக்கி உள்ள துருவ போறாங்க, அப்ப நம்ம வந்து வரக்கூடாது, அது தவறான செயல்ல. அதனால அவங்க வீட்டுல கோர்ட்டை மாட்டிக்கிட்டு எல்லாருமே அட்வொகேட், எல்லாருமே வக்கீல் தான். அதனால எல்லாருமே வந்து வீடியோ போராட்டம் பண்றாங்களா, வக்கீலாவே இருக்காங்க. அது அப்படிதான், அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, அது அப்படிதான். எல்லாரும் வீடியோங்க, செல்ஃபி வீடியோ. நீங்க எங்களை பார்த்து பயந்துட்டீங்க. அந்த ஏரியா இந்த ஏரியாலாம் அவங்க என்ன தெரியல, அவங்க வீடியோ நான் இன்னும் பார்க்கல. தம்பி ஒருத்தரோட வீடியோ ஒருத்தரை பார்த்தேன். உதயண்ணா தம்பி வீடியோ கூட உதயண்ணா நிறைய வந்து இருந்துச்சு, பார்த்துட்டு. இன்னைக்கு வந்துட்டாரா உதயண்ணா தம்பி? அவர் இப்ப செலிபிரிட்டிங்க. அப்படியா? கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூலாம் கிரெடிபிலிட்டியே கிடையாது, கிரெடிபிலிட்டியே இல்ல, செலிபிரிட்டி. கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்களா? ஆமா. ஓகே, நீங்க என்ன கூட என்னமோ நினைச்சேன், கூப்பிட்டு வச்சு. திமுக ஜென்சிங்க, அதுக்குன்னு ஒரு மறுவாதம் இருக்கா? ஜென்சி இல்லங்க, திமுகங்க. திமுகன்னு 19 சொல்லாதீங்க. திமுகவுடைய ஜென்சி ஆர்கனைசர்ஸ். ஜென்சி கிடையாதுங்க, ஜென்சி ஆர்கனைசர்ஸ். அவங்கள்ட்ட ஜென்சி கிடையாது. அதனால ஆர்கனைசரா இருந்து அவங்களுடைய பெரியப்பா பெரியம்மா அவங்க இதெல்லாம் வேலையெல்லாம் வந்து போட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. இதுல உதயண்ணா தம்பிக்கு ஒரு 30 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கலாம் மேபி. அவங்களாம் தான் ஜென்சி. போலி ஒரு ஜென்சி. இன்னைக்கு வீராவேசமா சரணடைஞ்சிருக்காருல, அவர் ஒரு ஜென்சி. அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய எங்க தலைமறைவா இருக்காங்க தெரியலையே. இவங்கள எங்க தலைமறை? ஏன் கையில குழந்தையோட ஜென்சி பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கோங்க.
எப்படா கூச்சமே. அதுல இன்னொருத்தவங்க இருந்தாங்க, ஒரு அட்வொகேட். அவங்களுக்கு சீனியர் அட்வொகேட், அவங்க பாருங்க காலே முடியல. அவங்க நல்லா ரம்யா கிருஷ்ணன் மாதிரி நடக்கிறாங்க. இதுல பாகுபலியில ரம்யா கிருஷ்ணன் மாதிரி வேக வேகமா நடக்கிறாங்க. நான் தான் இது வச்சுட்டு வந்துட்டேன்ல, ஸ்டிக் வச்சுட்டு வந்துட்டேன்ல. ஸ்டிக் வச்சிருந்தாலும் பொறுமையா, ஏங்க ஸ்டிக் எதுக்கு தெரியுமா? பொறுமையா நடக்கிறதுக்கு தான். அந்த ஸ்டிக்கே கால் இதாயிருக்கு அப்படின்னு பொறுமையா நடக்கிறதுக்கு தான். அதுக்கு எதுக்கு வேகமா நடந்து வரணும்? அரெஸ்ட் ஆக போறவரே, சரணடைய போறவரே பொறுமையா தான் வந்துகிட்டு இருக்காரு. மேடம் ஏன் அவ்வளவு வேகமா வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, வந்துட்டு போறாங்க. அவரு தான் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்திருக்கணும், ஸ்டிக்ல வச்சு வந்திருக்கணும். வக்கீல் எதுக்கு வராங்க ஸ்டிக் வச்சுக்கிட்டு? வந்து வேகமா வாதாடி சீக்கிரம் உள்ள அனுப்பதான். ஸ்டிக்கால அடிச்சிச்சு உள்ள போ அப்படின்றதுக்காகவா? எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு போராட்டம். பேசுனதுக்கு சரணடைய வந்திருக்காரு, சரணடைய போறாரு, முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு 50 பேர் 60 பேரை சேர்ந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு சீனியர்னு சொல்லி, சீனியர் அட்வொகேட்னு ஒருத்தர் சொல்லிட்டு, ஏன் புள்ள என்ன பண்ணா, தமிழர்களுக்காக போறான்னா அவங்க தலைவரை தப்பா பேசணும்னு அவன் வந்து பேசினான், அது ஒரு தப்பா, அதுக்காக ஜெயில போடுங்கன்னா போடுங்க. இதே மாதிரி தானே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அவங்க தலைவரை பத்தி தப்பா பேசும்போது அவங்களுக்கு டென்ஷன் ஆக தானே செய்யும். அப்ப அது மாதிரி தானே மற்றவங்களும் பேசுறாங்க. இது நீங்க சொல்றது நியாயம், அவங்க அம்மா சொல்றது நியாயம்னா இதுவும் நியாயம் தானே. அது மாதிரி தான் நடந்திருக்குது. இதுக்கு வந்து அருமை நட்சத்திரம் அவர்கள் வந்து ஏதாவது சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் போராட்டம்னா நாடு சுடுகாடாயிருன்னு சொல்லியிருந்தாருன்னா இவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க, போராட்டம் பண்ணாம அமைதியா இருந்திருப்பாங்க. உள்ள போய் எழுதிக்கிட்டு இருக்கு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். அது என்னைக்கும் சொல்லாது. பாத்துங்க, தனி சிறையில ஏதாவது போட்டு போறாங்க. இன்னொரு போராட்டம் பண்றதுக்கு இது கேட்டிருக்காங்க. அதுக்கு போனீங்கல்ல அந்த மாமல்லபுரத்துல கடற்நீர் வந்து நீங்க என் கல்வெட்டை வந்து ராக்கி பாய் கல்வெட்டை நீங்க வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதை திருப்பி சீக்கிரம் வைக்கணும். அதை கொண்டு போய் கடல் நீர்லயே போடுங்கடா அந்த கல்வெட்டை, அது அங்க இருக்கவே கூடாது. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாராம் ஒருத்தர். ஆமா, அன்பரசன் வந்து போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணி கிழிச்சாச்சு. இப்ப அதுக்குதான் எது அந்த கர்மம் பிடிச்ச அந்த கல்வெட்டுக்கு இப்ப ஒரு போராட்டம் தேவை. அதான் அப்புறம் எவ்வளவு பெரிய, ஏன் இத்தனை வருஷமா 5 வருஷமா இருந்தீங்களே, அது கேவலமா உடஞ்சு போயிருக்குது, அதை சரி பண்ணுவோம்னு தோணல. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட கையில எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அது மட்டும் எதனா ஆச்சுன்னா நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன், மாபெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு. ஆமா, இது இந்த இத்து போன கல்லுக்கு. ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க, ஏய் அதை நான் சரி பண்ணி ஓரமா வச்சிடுறேன், அமைதியா இரு. அது என்ன சாதா கல்லுன்னு நினைச்சீங்களா? அதுல பேரு வந்து ஒருத்தர் பேரு பொறிக்கப்பட்ட வீரக்கல்லுங்க. அது என்னங்க அந்த பேர் வேணும் தானங்க? ஆமா, வச்சுட்டு போங்க. அதுல என்னங்க அந்த பேர் இருக்குது இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த பேர் அது கல்வெட்டுல இருந்துட்டு போகுது, ஓரமா இருந்துட்டு போகுது, என்ன பிரச்சனை? இப்ப அந்த டேங்க்ல கூட எழுதி போட்டுக்கோங்களா பெருசு. அந்த இந்தியன் ஆயில் பெரிய பெரிய பங்குல இந்தியன் ஆயில் பெரிய டேங்க்ல கூட எழுதிக்கிங்க. நேத்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சதுக்கு, இந்த தண்ணி குடிப்பதற்கு காரணமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏய், உன்னை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏண்டா ஒரு கிளாஸ் தண்ணி, அங்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அந்த இடத்துக்கு போய் அவர் என்ன பண்ணாரு, ஜூஸா குடிப்பாரு. அங்க இருக்கிற தண்ணியை தானே டேஸ்ட் பண்ணா, அவங்க இருக்கிறவங்க கொடுத்தாங்க, அதையும் ஒரு வாய் தான் வச்சாரு, குடிச்சிட்டு வச்சுட்டு கொடுத்துட்டாரு. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு காரணமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். குடிக்கும்போது இது வந்து ஸ்டாலின் கொடுத்த தண்ணி இருந்தா இதெல்லாம் இடிச்சு தள்ளுங்க, நம்ம வேற ஒண்ணு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பேன். இல்ல 5 வருஷமா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குது நாட்டுல, என்னென்னவோ பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது, எவ்வளவோ போராட்டங்களை பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் விட்டாச்சு. இந்த இத்து போன கல்லை அங்கிருந்து ஓரமா எடுத்து வச்சுட்டாங்களாம். இப்ப நாங்க அதுக்கு மாபெரும் போராட்டம் பண்ணுவோம்னு இங்க ஒருத்தர் வந்து சலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவர் எப்போ உள்ள அது வேற நதிக்கு இது பண்ணிருக்காரு சார். வந்து இன்னமும் வந்து தளபதியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. கரெக்டா பாருங்க, அவர் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க. ஒரு 5 இடத்துல வந்து 5 பொசிஷன்ல வந்து கேமரா பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் முதல்ல ரீல்ஸ் எடுக்க போயிருக்காரு. ஏன் இவங்க சின்னவர் பண்ணல ஸ்லோ மோஷன்ல? நடந்திருக்குல்ல. அப்புறம் அது நான் நார்மலா தாங்க பண்ணுவேன். அது வந்து ஒரு 10x ஸ்லோ, நீங்க வந்து எடிட்டிங்ல தான் பண்ணணும். அதுதான் சொல்றேன் நான். அப்படி நடந்தா சரி, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்களும் ஆக்சன் பண்ணிருக்கீங்க. ஆமா, இப்ப மட்டும் வந்து பேசுறீங்க. சின்ன பையன் தோத்துட்டு அப்பப்ப இதை சொல்லிட்டு இருக்கீங்க, சின்ன பையன் தோத்துட்டேன், தெரியுமான்னு கேக்குறது. பொய் சொன்னா
பொய் சொன்னனா, உண்மைக்கு புறம்பா ஏதாவது சொன்னனா? நம்ம குடும்பத்துக்கிட்ட வாக்கு கேட்காதது நம்மளோட தப்பு, நம்ம தோத்தது நம்ம குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான். அதுல என்ன எனக்கு வந்து அவமானம் இருக்கு போகுது? குடும்பத்துக்கிட்டே தோத்துட்டு நிக்கிறீங்களேடா. அப்படி சொல்லக்கூடாதுங்க. நம்ம குடும்பத்திலே உங்களை எவனும் நம்பலையே. அப்படி சொல்லாதீங்க. குடும்பத்திலே நான் என்ன சொல்றேன், வெளியில என்னை 1000 பேரு என்னை நம்பலாம், நம்பாம போகலாம். குடும்பத்திலே உங்களை நம்பலையே. என்ன குடும்பத்துல என் குடும்பத்துல என்ன நம்பலன்னா அப்புறம் நான் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? என்ன கேக்குறேன், நீங்க இருக்கீங்க இப்ப, நீங்க நான் உங்களை நம்புறேன், அதனால உங்களுக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க வைஃப், உங்க பசங்க உங்களை நம்பலன்னா நீங்க இந்த பூமி, நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம இந்த பூமிக்கு பாரமா இருக்கும்னு நினைக்க மாட்டீங்க. சரி, ஏதோ அவங்க வந்து ஜென்ரலா சொல்றேங்க, நான் யாரும் தோணும் இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், இதுக்கு நாட்டுக்கிட்டு ஏதாவது செத்துடலாம்னு கூட எனக்கு தோணும். குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்கல. சரி, ஆமா, நான் ஏன் உங்களுக்கு குடும்பம் இருந்தாலும் நான் வெளியாள்கிட்ட தோக்கல, என் குடும்பத்துக்கிட்ட தான் தோத்தேன். அது தப்பு கிடையாதுங்க. நீங்க தோத்துக்கிட்டே தான் இருக்கணும் இனிமே குடும்பத்துல. ஏன்னா குடும்பத்துல இருந்து வேற இதுக்கு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க குடும்பம் எல்லாம், இனிமே வராது. அது சூரியவம்சம் படம் பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து சரத்குமார் தப்பா தான் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு காலத்துல வந்து ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன சரத்குமாரியா? ஆமா, அந்த மாதிரி ஏத்துக்குவாங்க. அப்பா சரத்குமார் இல்ல, மறிக்கொழுந்து வாசம் அதுல தானே வரும். இந்த ஊர்லயே மறிக்கொழுந்து. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம குடும்பம் நம்மளை வந்து புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா என்னைக்குமே அந்த குடும்பம் நம்மளை வந்து புரிஞ்சுக்காம இருக்க. கரெக்ட். நாமளே வந்து அப்பயும் கூட அதுக்கப்புறம் சின்ன சரத்குமாருக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. சின்ராசை நம்மளே தோக்கடிச்சிட்டோமான்னு வந்து அதுதாங்க. கடைசி வரைக்கும் சின்ராசுக்கு தான் மதிப்பு மரியாதையை தவிர பெரியவருக்கு கிடையாது. பெரியவரோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. பெரியவரே தப்பு பண்ணிட்டாருல, பெரியவரே தப்பு பண்ணி கடைசியா சின்னவர்கிட்ட தானே போய் மண்டிடுறாரு. அப்புறம் என்ன ஆயிடுது, உங்களுக்கு சரிசமம் ஆயிடுது இல்ல? அப்புறம் ஜெயிச்சிட்டாருல. யாரு ஜெயிச்சா? சின்ராஸ் தான் ஜெயிச்சாரு. கடைசியிலயும் சின்ராஸ் தான் ஜெயிப்பாரு. சின்ராச தான் நம்புவாங்க, பெரியவரை நம்ப மாட்டாங்க. பெரியவர் வந்து தப்பு பண்றவரு. நீங்க நாட்டாம, நீங்க இதுல சூரியம் சேர்ந்து சொல்றீங்க, எதை கேட்டாலும் நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப நாட்டாமை எடுத்துங்க. பசுபதி இருக்கா, அப்படி பசுபதி தான் நல்லவர், நாட்டாம நல்லவர் கிடையாது. நல்லவர்னா நல்லவர் எப்படி சொல்றது, அவருக்கு அந்த இது கிடையாது, சிந்தனை கிடையாது. ஏன்னா நாட்டாமே ஒரு மோசமானவர் தான். என்னதான் அண்ணன் தம்பி தண்ணி புழங்க கூடாதுன்னு சொன்னா கூட நம்ம ஊர்ல மைனர் குஞ்சு இல்லைங்க. ஒரு நாட்டாம எப்படிப்பட்டவர்னா, நம்ம வீட்டுல நமக்கு எதிரியா இருந்தாலும் சரி, நமக்கு துரோகியா இருந்தாலும் சரி, ஒரு உயிர் போக போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு வாய் தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்குன்னா நம்ம கொடுக்கறது தானே நம்ம ஊர் வழக்கம், நம்ம பண்பாடு. நாட்டாமைக்கு அந்த பண்பு கூட இல்லையே. ஒதுக்கி வச்சிடுறது. ஒதுக்கி வச்சா கூட பரவாயில்ல, சாக கிடக்கிற ஒரு கிழவிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட கொடுக்கலையே. அப்படியே பரிதாபப்பட்டு தானே விட்டு, பரிதாபப்பட்டு தானே படிக்கட்டுல விட்டுட்டு வந்தாரு. கடைசியில கீழே வந்து தானே வந்து நிக்கிறாரு வெறியாயி. தண்ணியை கொடுக்க முடியலன்னு டென்ஷன் ஆகுறாரு. ஆனா தண்ணியை கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணது யாரு? பசுபதி. அப்ப அந்த இடத்துல அந்த பெருசு தோத்துருச்சு, ஆனா அந்த சிறுசு ஜெயிச்சிருச்சா? அப்புறமா என்ன பண்றாரு, டீச்சரோடைய அந்த சாவுக்கு பசுபதி தான் காரணம்னு நம்ம பொன்னம்பலம் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாட்டாம பெருசு என்ன பண்றாரு, தப்பான தீர்ப்பு தான் கொடுக்குறாரு. அப்பயும் யாரு ஜெயிக்கிறா? அமைதியா இருக்கிற பசுபதி தான் ஜெயிக்கிறாரு. கடைசியா புரியல, நீங்க எதை பண்ணாலும் அவர் தான் ஜெயிப்பாருன்னா நான் எதுவுமே பண்ணல, அவர் தான் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுட்டு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. பசுபதி தானே? ஆமா, பசுபதி நல்லவங்க, ஜெயிச்சுட்டான். நாட்டாம கொஞ்சம் கெட்டவர் இல்ல, அது இது இல்ல, தெளிவு இல்ல. நாட்டாமையா இருக்கலாம், அவங்க அப்பாவோட இதுல நாட்டாமை ஆயிட்டாரு. ஆனா என்ன பண்றது, நாட்டாமைக்கு அந்த இது இல்லையே. கையில காப்பு போட்டா மட்டும் போதுமா? படிச்ச பொண்ணுகிட்ட எப்படி தண்ணி கேக்குறதுன்னு தெரிய வேணாமா? என்ன எப்படி தண்ணி கேக்குறீங்க? ஏதோ அந்த இடத்துல மட்டும் நாட்டாம கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அப்படி, அதுக்கப்புறம் தம்பிய போய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தத சால்வ் ஆயிடும் அப்படி. இருங்க, அதோட இன்னொரு காமெடி ஒண்ணு இருக்குது. எடப்பாடி என்னவா 5 வருஷத்துல ஆட்சிக்கு வந்து, இருங்க கரெக்டா சொல்லுங்க. எடப்பாடி 5 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துரும் இருக்காரு. யார் ஆட்சி? மத்தியிலையா? புரியல. மத்தியிலையா? மத்தியில இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. அப்புறம் எங்க 5 வருஷம்? மாநிலத்திலயா? ஆமா. தாவேக அரசா? கவிழ்ந்துருமாமா? ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது, ஏன் பிறந்தாய் மகனே. இல்லங்க, அவர் என்ன சொல்றாரு, இதுல இது கரெக்டா இருக்குயா. பாகுபலியில் ஒரு பாட்டு வரும்ல, அந்த அனுஷ்கா எல்லாரும் பாடுவாங்களே சேர்ந்து,
கண்ணாணி தூங்கடா என் கண்ணா. தோல் மேல ஏறி போவாரு அதுவா? அதுக்கு முன்னாடிங்க கண்ணாணி தூங்க கிருஷ்ணருக்கு ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, கண்ணாணி தூங்கடான்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு தான். அந்த பாட்டு தூங்கிக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் தானே அது நான் விரல் மூ அம்பு. ஆமா, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். நீங்க சொல்ற மாதிரி ரியல் பாகுபலி வந்து இவர் தான் போல இருக்கு, எடப்பாடி அவர்கள் தான் போல இருக்கு. நான் விரல் பிடித்தது மறுமுனை. 5 வருஷம் ஆட்சி தாங்க அது ஐயா. நான் விரல் பிடித்தது மறுமுனை. அவர் என்ன சொன்னாரு, ஒரு சக்கர வியூகம்னு வச்சிருக்காரு. என்னன்னா எல்லாரையும் கட்சி விட்டு அனுப்புறது இல்லைங்க, ஃபோக்கஸிங் அந்த உள்ளாட்சி தேர்தல். ஓகேங்களா, அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்துடலாம். ஸோ யூ கேன் டு ஃபோக்கஸிங் த இன்டர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து ஸோ தட்ஸ் ஒன்லி என்னங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதுல உனக்கு சீட்டு வேணும்னா நீ என்கிட்ட விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. விசுவாசமா இருந்தீங்கன்னா நான் உனக்கு வந்து சீட்டு கொடுப்பேன், நீ அது மூலியமா உள்ளாட்சி தேர்தலை நீ ஜெயிச்சிரு. உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சிட்டேன்னா அடுத்தது வந்து உள்ளாட்சி தேர்தலை ஜெயிச்சோடனே தேர்தல் ஆணையம் சொல்லிடும், நீங்க நல்ல பலமா இருக்கீங்க, நீங்க தான் ஆட்சி அமைக்கணும், நாங்க தாவேக அரசை வந்து ஆட்சியை கழிச்சு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் அந்த கீழே இருக்கிறவன்ட்ட சொல்லாதீங்க, அடிக்க வருவானுங்க. ஒரு கட்சி தலைவரா நீ தோத்துருவாடா, இதுக்கு மேல நம்மளாம் அவ்வளவுதான்டானா சொல்ல முடியும். நீ எது சொன்னாலும் இங்க அவங்க இப்ப கேட்கற நிலைமையில இல்ல, எல்லாரும் சனிக்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையே, நானும் ரோட்ல போகும்போதெல்லாம் பாக்குறேன், ஏதோ ஒரு 2-3 கார்ல வந்து அதிமுக கொடியெல்லாம் போட்டு தான் போகுது, சும்மாலாம் இல்ல. ஏங்க இன்னும் இருக்குது. அவருக்காகலாம் இல்லைங்க, அது அந்த பாரம்பரியம் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற அந்த பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில இன்னும் 2-3 பேர் இருக்காங்க அந்த கார்ல கொடியை கட்டிட்டு போறது வர்றதுன்னு இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக அது கட்டவே கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏங்க ஊர் பேர் தெரியாத கட்சி கொடி எல்லாம் மாட்டிட்டு அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க, அவங்க கட்சி கொடி, அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் சரி. அந்த ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்றது டைலாக் இவங்களுக்கு தானே, இப்ப என்ன நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? யாருது? நாங்களாம் ஒண்ணு தானே. கொஞ்ச நாள் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க டயர்டாகி ஊருக்கு போயிட்டு இருக்காங்க, ஆளை காணோம். ஒருத்தர் பங்கருக்குள்ள இருக்காரு, ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு, ஒருத்தர் லண்டன்ல இருக்காரு, ஒருத்தர் வந்து மத்த கட்சிக்காரங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம கொஞ்ச நாள் ஏதாவது பேசிட்டு இருப்போமே, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது ஒரு குத்தமா? இதுக்குதான் நான் ஒரு பாகுபலின்னு அந்த இதுல போட்டு அனுஷ்கா வந்து போட்ல போகும்போது பலகை உடஞ்சி கீழே உடனே இங்க போட்டையும் அந்த மாதிரி இணைப்பு தான் வந்து இது. அந்த அனுஷ்கா யாருன்னு தெரியல, எங்க இருந்து அந்த போட்டுக்கு போறாங்கன்னு தெரியல. அவர் தோல் மேல ஏறி சசிகலா கூட்டு போய் அதிமுக கட்டப்பா தான் தினகரன் அவரையும் சேர்த்துக்கிறதா ஒரு பிளான் போயிட்டு இருக்குது. ஆமா ஆமா, டெல்லிக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, தினகரன் நயினார் நாகேந்திரன் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. தினகரனாவது பரவாயில்ல, சரி ஓகே. அதிமுக இவரு எதுக்கு கூப்பிடுறாங்க? இவர் முன்னாள் அதிமுக தானே, நீங்க இங்க வேஸ்டா என்ன பண்ணிட்டு இருக்க போறீங்க? பாஜக மாநில தலைவர் அதுதாங்க, எதுக்கு இங்க வேஸ்டா இருக்கீங்க, நீங்க அங்க போயிடுங்க அப்படின்றத கூப்பிட்டு இருந்திருக்கலாம். விரைவில் என்ன வேணா நடக்கலாம். சைடு கேப்ல ஓபிஎஸ் அவர்களும் வந்து ஏதோ ராஜினாமா பண்ண போறதா கேள்விப்பட்டு இருந்தேன் திமுகல இருந்து. ஒன்னும் புரியல. தம்பி நல்லா இருக்கீங்களா? அந்த தாவேகாவா தாவேகா நாடு தாங்காதுங்க. ராஜா நல்லா இருக்கீங்களா? 500 ரூபா அந்த மாதிரி இருக்கு. பேச்சுவார்த்தைகள் ஒரு மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நான் கூட அன்னைக்கு சொன்னேன், முழுசா வந்து 3 நாள் கூட ஆகலையப்பா. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? வரலாம் போகலாம், எம்எல்ஏ பதவியோடையும் போகலாம், எம்எல்ஏ பதவிக்கு ராஜினாமா பண்ணிட்டும் போகலாம், இல்ல போகாமலே கொஞ்ச நாளைக்கு இங்கே கூட இருக்கலாம். ஒரு 6 மாசம் பாப்போமே, காத்திருப்போம். இந்த பலாப்பழத்தை தனி கட்சியா வச்சிருந்து நம்ம வந்து கூட்டணி இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருந்திருக்கலாம். சூரியன்ல நின்றுருக்காரு. சூரியன்ல நின்னா சந்திரன்ல நின்னா என்ன, ரெட்டையில நின்னவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சூரியன்ல மட்டும் என்ன இது ஆயிட போகுது? போக வேண்டியது. அண்ணனுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சூரியன் சந்திரன் ரெட்டையில அதெல்லாம் இல்ல. அந்த தாவைக்கால இப்ப இணைஞ்சாங்கல்ல போன சனிக்கிழமை, அதுல இருக்கிறவங்களும் யாரும் சொல்லுங்க, ஓபிஎஸ் அவர்கள்லாம் அங்க இருந்து இங்க வரணும், வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதாங்க, அது ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு போல, இந்த பக்கம் போகலாம். ஏன்னா ஆளுங்கட்சி அவருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஏற்கனவே ஒரு ஆளுங்கட்சி இல்லாம போய் ஒரு 5 வருஷம் ஆகி போச்சு, திருப்பி ஒரு 5 வருஷம் சும்மாவே இருக்கிறதுக்கு அவருக்கும் விருப்பம் இருக்காது. பையன் வேற பிஜேபி பக்கம் போயிட்டா அப்படி. சரி நம்ம மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன கொள்கைவாதியா? நமக்கு என்ன கொள்கை பிடிப்புகள் இருக்கா? ஒன்றும் கிடையாது.
ஓரபடி போ. நம்மளோட எதிர்ப்பு என்ன? எடப்பாடி பழனிசாமி நம்மளோட நீ லவ் பண்ண என்ன, நான் லவ் பண்ண என்ன, மொத்தத்தில் எனக்கு இந்த குடும்ப நாசமாக போகணுன்ற ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு இந்த இருந்து பண்ண என்ன, இங்கிருந்து பண்ண என்ன, எங்கே போனாலும் நம்ம பின்னாடி நின்று இப்படி தானே இருக்க போகிறோம். எங்கே வேணாலும் இருந்துட்டு போகலாம். அது உதயநிதி பின்னாடி இருந்தா என்ன, விஜய் அவர்கள் பின்னாடி இருந்தா என்ன, எனாஃப் இஸ் எனாஃப்டா. தெரியல, எதுவும் மேக்னெட் மாதிரியே இருக்குது தேவைக்கா. எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறதுனா என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. கண்ணை காட்டினா போதும் சிட்டா பறந்துடுவேன். ஒரு சீட்டு தர மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். என்னத்த இங்கிட்ட வந்துருங்க, ஒரு சீட்டு தரோம், நில்லுங்க. திருச்சி கிழக்குல வந்து விசில் சின்னத்துல நில்லுங்க, பாத்துக்கோ, உள்ள வாங்க சட்டமன்றத்துக்கு. ஏத்தாப்புல உங்க பையன் தான் இருப்பாப்புல, குஜிலி மஸ்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பாப்புல. நல்லா இருக்கும்ல இதெல்லாம். இதெல்லாம் அவர்கள் கேட்டாருன்னா என்னத்துக்காக? நீ என்ன சொன்ன? அப்புறம் ஒரு இது எழுதுனேன், அது வேஸ்டாவே போயிடுச்சு. கவிதையா? சொல்ல. கவிதைலாம் இல்லைங்க, டிஎம்கே ஃபைல்ட் எ பியூட்டிஃபுல் கேஸ். யாரு டிஎம்கே ஃபைல்டு? அதுதான் கண்டென்ட்டே முடிஞ்சிச்சு, இப்போ கண்ணில் படுது. நான் என்ன பண்றது? இன்னமும் நம்புறாங்கங்க. ஹவ் கோமதி, இது சரியான மூவ் கோமதி. அதுதான் கேட்குறேன், என்ன மூவ்? இன்னைக்கு துரத்தி விட்டாங்க கோமதி. போச்சா? இவங்க மூவே தப்பு கோமதி. இது அவசரப்பட்டுட்டாங்க இவங்க. இது இப்படி பண்ணிருக்கவே கூடாது. இன்னைக்கா இருக்கலாம், வரலாம். 7 மணிக்கு மேல வந்துடும். 5 மணிக்கு வந்திருக்குமே. நேற்றுக்கு என்ன பேசுன அது வேற, இன்னைக்கு என்ன பேசுன அதுவும் வேற. அது டிஎம்கே வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க பாருங்க, அந்த பாயிண்ட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க. இருக்கு அண்ணே அடிச்சு துரத்திட்டாங்கன்னு நான் அதுதான் சொல்ல வந்தேன். இப்படிதான் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு அசிங்கமா போகும்னு சொல்ல வந்தேன். நடந்துச்சு. நம்ம பார்க்கலையா? எல்லா எம்எல்ஏக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் தனித்தனி சின்னம், வேட்பாளர் மனுவே, இந்த வேட்பு மனுவே கேன்சல் பண்ணிடுவாங்க, நிக்கவே விட மாட்டாங்க, கூட்டணிக்குள்ளார சேர்த்துருவாங்க. எவ்வளவோ பார்த்துட்டோம். இது ஒரு பெரிய விஷயமா? தூக்கி போட்டு போங்க. இல்லைங்க, 1 மில்லியன் வியூஸ்லாம் வேற சொன்னாங்களா? எனக்கு அதை நினைச்சதாங்க. நான் முக்கிய கண்டென்ட் இருந்து இவ்வளோ பேசிட்டு இருக்கும்போதே 1 லட்சத்துக்கே நாக்கு தள்ளுது. அந்த மனுஷன் பொய்யா பேசிட்டு இருக்கும்போது கூட 1 மில்லியன் போகுது. அவர் வந்து ஒரு சதுரங்க வேட்டை மாதிரிங்க. ஸ்கேம். ஆமா, நீங்க பேசுறது பொய்யா இருந்தாலும் அதுல கொஞ்சம் உண்மை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. முழு உண்மையாவும் இருக்கக்கூடாது, முழு பொய்யாவும் இருக்கக்கூடாது. பேசுறதுல உண்மை கலந்த, பொய்யில உண்மை இருக்கணும், மிக்சடா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அது என்ன, அந்த டெக்னிக்கலா 2-3 வார்த்தை பட்டு பேசணும்னா தம்பி எல்லாமே தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்ப நீங்களே வந்து ஏதாவது நான் எனக்கு நல்லா கரெக்டா சொல்லிட்டீங்க. கரெக்ட், உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். டெக்னிக்கலா இப்ப நம்மளே வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா மேக்ஸ் என்னன்னா இந்த காஸ் தீட்டா இந்த தீட்டா அப்படின்னு சொன்னோம்னா sin θ = tan θ அப்படின்னு தம்பி நிறைய படிச்சிருக்கா, அதெல்லாம் பாயிண்டா எடுத்து பேசு பாரு, நல்லா தியரம்லாம் இது என்னது ஃபார்முலாலாம் சொல்லுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பெரிய அறிவாளி மாதிரி பார்ப்போம். அது மாதிரிதான் இல்லைங்க, ஐபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு, 10,000 கோடி இதுக்குள்ள வந்து ஊழலுக்கு இதுக்கு இவருக்கு தொடர்பு இருக்குது, இது யாரோடது அப்படின்னு கான்செப்ட் வேற. அதை புரிஞ்சுக்குங்க. நம்மளும் அவரும் ஒண்ணு கிடையாது. அவரோட நம்மள சேர்க்காதீங்க. அவர் வேறு, நம்ம வேறு. ஓகேங்களா? அவரோட அந்த எஃபெக்ட் வேற. அது இல்லாம அவர் நிறைய வந்து துறையில வந்து காவல்துறை அது லிங்க்ல இருக்கக்கூடியவர். அதான் சொல்றேனே, அவர் ஒரு சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டேன். திருப்பி அதை பத்தி பேசணுமா? இல்லைங்க, இருந்தாலும் அந்த 1 மில்லியன் வியூஸ் என்னால தாங்கிக்க முடியலங்க. கொஞ்சம் இதாக ரெட்ரோ லுக்ஸுக்கும் பார்த்து பண்ணுங்க. இவங்க முக்கி 1 மணி நேரம் கேட்டு நானும் 1 மணி நேரம் போட்டாலும் திட்டுறீங்க, 1/2 மணி நேரம் போடுன்னு சொன்னாலும் திட்டுறீங்க, எதை போட்டாலும் திட்டு வாங்கிட்டு திருப்பி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அர்த்தராத்துல இப்படி புலம்பு விட்ட மாதிரி இப்படி புலம்பிட்டு இருக்காரு இவரு. ஏங்க சத்தியமா நான் தெரியல, நான் அந்த யூடியூபர் சேனல் பார்த்துருந்தேன், 200K என்னமோ தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு அங்கே சொல்லும்போது எது 1 மில்லியன் அப்படின்றப்ப எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுங்க. எஃபெக்ட் எடுத்து அடிப்போம், வரும், கவலைப்படாதீங்க, ஒரு நாள் நடக்கும், அச்சீவ் பண்ணுவோம். அடுத்தது டயர்ல உள்ள டயர்லையா? அதிமுகவா? அவங்க தான் டயர். திமுக டயரா? ஒரு 60,000 டயர் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒரு 5 டெண்டர் கொடுத்துருக்காங்க, 5 இதில் வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் வெளிப்படைத்தன்மையாகவே இல்லையே, போடி கேன்சல் அப்படின்ட்டாங்க.
இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அந்த கடந்த ஆட்சியில் இதெல்லாம் டெண்டர் இருந்தாங்களோ மேக்ஸிமம் எல்லா டெண்டரையுமே வந்து ரத்து பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. நிறைய அதில் வந்து டெண்டரில் முறைகேடுகள் அப்படின்றத நிறைய கேன்சல் பண்ணதை நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போ வந்து அந்த டெண்டரையும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த போக்குவரத்து துறையில் இந்த டயர்களுக்கு, பேருந்துகளுக்கான 60,000 டயர்களுக்கான டெண்டர் எல்லாத்தையுமே வந்து முறைகேடுகள் மாதிரி இருக்குது, இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 2000 ஏசி பஸ்கள் வந்து வாங்க போறதா வந்து செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. 6 மாசத்துக்குள்ள வரப்போறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை விட முக்கியமானது பத்திரப்பதிவு துறையில ஆன்லைன் மூலயமா வந்து பட்டா இது பண்றதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதம் இது ஆகஸ்ட் மாசத்துல இதற்கான வேலைகள் வந்து பார்க்க முடியாது. ஆமா, கொஞ்சம் கஷ்டம். இடைத்தரகர்கள் இல்லாம அவங்களுக்கு கமிஷன் போகாம டைரக்டா ஆன்லைன்லயே நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சிஸ்டத்தை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல பண்ணாலும் நாங்க வாங்குவோம், அது பார்த்துக்கலாம். அது எப்படின்னா, எப்படி நம்ம ப்ரௌசிங் சென்டர்ல டிக்கெட் புக் பண்ண போனா டிக்கெட்டு 300 ரூபா அப்படின்னா 350 ரூபா. அது உங்களுக்கு இ சேவை மையம் இந்த மாதிரி வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல பெரிய அளவுக்கு இந்த கரப்ஷன் இருக்காது. நீங்க டைரக்டா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது தான் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள்லாம் வந்து வரும். நீங்க இ சேவை மையம் மாதிரி ஒன்று வச்சு அதில் பண்ணீங்கன்னா கூட அவ்வளோ அமௌண்ட்டுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்க டைரக்டா போகும்போது நிறைய உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள்ல வந்து அதுல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது இல்லாம ரெண்டாவது அங்க வருவாங்கல்ல அந்த நபர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இதெல்லாம் மாத்துறாங்கன்றது நல்ல விஷயம். அது வந்து ஆகஸ்ட் 15 சம்திங் ஏதோ ஒரு டேட் சொல்லியிருக்காரு அமைச்சர். அந்த டேட்ல முதலமைச்சர் வந்து அதை தொடங்கி வைக்கிறார். ஆன்லைன் மூலமா அந்த ப்ராசஸ் வந்து தொடங்கி வைக்கிறார். நல்ல ஒரு முன்னெடுப்பு. அதை கண்டினியூ பண்ணணும். அதன் மூலியமா அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, இந்த லஞ்சம்ன்ற விஷயம் இருக்குல்ல, அது இடைத்தரகர்கள்ன்ற விஷயம் வந்து கட் ஆகும்னா நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னத்துக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி வீடியோ போடாதீங்கன்னா. அப்பெல்லாம் சொல்லவே இல்லை. அப்பெல்லாம் இருந்தால் நான் மெசேஜை நான் சொல்ல மாட்டேன், நான் அந்த மாதிரி சொல்லலை. இந்த ஆதார் இ சேவை மையத்தில் போகும்போது அதனால சொல்ல வந்தேன். இ சேவை மையம் போகும்போது இந்த ஆதார் இந்த நேம் சேஞ்சு அது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வாங்குறாங்க. 150-200 சம்திங் என்னமோ வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 50-60 பேருக்கு மேலே வந்து இதாகுது. அதுவே ஒரு அமௌண்ட் போது நான் பார்த்தேன், கேமரா அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தேன். சிசிடிவி கேமரா இருக்குது, ஆனால் ஆன் பண்ணலை, பவர் கொடுக்காம ஒர்க் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இது நிறைய இ சேவை மையத்தை வந்து நடக்குது அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 60 பேரா? ஆமாம், 50 பேர்லேருந்து 60 பேருக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதாவது அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுலாம் நம்மளே பார்த்துருக்கோம்ல, ஆதாரில் போய் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் முன்னா காலையிலே போகிறோம், காலையில் போய் இதெல்லாம் நிற்கணும், காலையிலே போய் உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் பண்ணீங்களே பண்ண உங்களுக்கு வாங்கினாங்களே? எனக்கும் பேமெண்ட் 75 rupees வாங்கினாங்க. உங்களுக்கு? எனக்கு 150 750 வாங்கினாங்க. அப்படிங்களா? எனக்கு 150 என்னமோ வாங்கினாங்க. நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்க? நான் மொபைல் நம்பர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணேன். நான் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். அப்படிங்களா? அதுக்கு தான் 75 ரூபாய். ஓ, அதான் அந்த ரேஞ்ச் 75 அந்த மாதிரி வந்து மாத்தினாங்க. அவ்வளவுதான். அது சார்ஜஸ் உண்டு. அப்படிங்க. ஆதாரில் மாத்தினா சார்ஜஸ் உண்டு. ஆனால் எக்ஸ்ட்ரா ஏதோ பேமெண்ட் வாங்குறாங்க. அது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் ஏதோ சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து 50 பேர் அன்னைக்கு. ஏன்னா அது ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருத்தருக்கு எடுத்தாங்கன்னா மினிமம் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுது. நம்ம போய் நின்று நம்மளும் மாற்றிருக்கோம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் போது அதுக்கான ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது. ஸோ அப்போ அந்த டிலே ஆகும்போது அதுக்கான டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ காலையில் ஒரு 9-10 மணிக்கு ஏதோ வராங்கன்னா மதியம் வரைக்கும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதெல்லாம் அவங்க டேட்டாவெல்லாம் சப்மிட் பண்ணணும். இன்னைக்கு இவ்வளோ வந்திருக்குன்ற டேட்டாவை அந்த ஆதார் ஆஃபீஸ்க்கு அவங்களாம் அதை சப்மிட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஃப் டே அந்த ஒர்க்கு ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மீதி ஒர்க்கை அந்த டேட்டா சப்மிட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து போயிடும். இல்லாத பட்சத்தில் கூட சில பேருக்குலாம் வந்து சனிக்கிழமை வாங்க, இந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி குறிச்செல்லாம் வச்சு கூட பண்ணுறாங்க. நிறைய இடத்துல மேபி தப்பாக கூட இருக்கலாம். நான் போன இடத்துல கரெக்டாக தான் நடக்கும். கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்தது நெகட்டிவ். திருச்சி குப்பத்தூர்லேருந்து வரேங்க. நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் புதுசா. அந்த வீடு கட்டுறதுனால ஒரு பிரச்சனை, அந்த முன்னாடி தளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரி, அதையும் சால்வ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மறுபடியும் தளம் ஊற்றும் போது ராகுல்ன்ற பையன் வந்து டிவிகே கட்சியில் இருக்கானா. நான் வந்து புதுசா வந்து நிர்வாகத்தில் வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து நீ பணம் கொடுத்தா தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாளாக நான் மிரட்டுறாங்க. அந்த கட்டுமான பணியில் இருக்கவங்க மிரட்டி அவங்க வேலையை செய்யாமல் அப்படியே போடுறாங்க. நான் தினமும் வேலைக்கு தான் சார் போகிறேன், தானே கூலி வாங்கிக்கிறேன். நான் வந்து என் 3 பிள்ளைங்களை வச்சு நான் ஆடல் பட்டு உட்காந்துக்கிறேன். எனக்கு யார் சார், நானே வட்டிக்கு வாங்கி தான் சார் வீடு கட்டுறேன், வீடு இல்லாத நிலைமைக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் வட்டச்செல்லாடு சொன்னாரு, எனக்கு பணம் கொடு 50,000 கொண்டாலும் எங்கே சார் போகுது? நான் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க. தாவேகா நிர்வாகிகள் வந்து திருவெற்றியூரில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு எல்லாருன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் தாவேகா நிர்வாகிகள் வந்து 50,000 ரூபாய் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பெண்மணிகள் அவங்க எல்லாமே பத்திரிகையை பார்த்து பேசியிருக்காங்க.
தேவையாது. திருவொற்றியூர் அவர் தொகுதி தானே? யாருது? சேகர் பாபு அவர்கள் தானே? திருவொற்றியூர் அவரு இன்னொரு துறைமுகம் தான் அவரு. திருவொற்றியூர் இல்ல. இப்ப யாரா இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி, கேட்டது தாவேக்கா நிர்வாகி. இதெல்லாம் செஞ்சுதான் இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்து எந்த நிலைமையில இருக்கு, இன்னொருத்தவங்க எந்த நிலைமையில இருக்காங்க, வந்து காமெடி பண்ற அளவுக்கு 5 வருஷத்துல இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஆகியிருக்கணும் போது இதெல்லாம் இந்த வரக்கூடியவர்கள், புதியா வரக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும். இப்போயே போயிட்டு நான் வருவேன்டா, எவனாவது வருவேன், நான் தான் வருவேன், காசு கேட்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அராஜகம். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது கண்டிக்கணும். அதே மாதிரி அவர்களை வந்து அவருக்கு இன்னும் கட்சியில விட்டு நீக்கணும். 2வது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி காசு கேட்டதுக்காக அவர் மேல வந்து சட்டப்படியான நடவடிக்கை என்னவோ அதை வந்து எடுத்துதான். அது எந்த கட்சியா இருந்தாலும், திமுக வந்தாலும் தாவேக்கா வந்தானே, பொதுமக்களுக்கு அதுவும் கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் மக்கள் இவ்வளவு இதாகி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்புறம் நீயே போய் நான் அந்த வேலையை செய்வேன்னு சொன்னா அந்த கட்சியும் ஏத்துக்காது, ஏத்துக்கவும் கூடாது, சட்டமும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியாவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் சொன்னார் இல்லையா முதலமைச்சர். ஆமா, எந்த கட்சியா இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காதீங்க, சட்டப்படி நடவடிக்கை, அந்த சட்டப்படி நடவடிக்கை அவர் மேலேயும் எடுக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இன்னும் இவ்வளவு ஓப்பனா இருக்கும்போது திருப்பி அந்த தைரியம் எங்க இருந்துதான் வருது இல்ல, தெரியல. ஆளுங்கட்சின்ற அந்த தைரியம் வருது இல்ல, தெரியுது. இவ்வளவு இதா இருந்தா நான் முதல்வரே சொல்லியிருக்காரு, நம்ம இதுக்கு காவல்துறைக்கும் உத்தரவும் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி யாரா இருந்தாலும் பார்க்காதீங்க அப்படின்றது. என்ன நடக்குதுன்னு தெரியுது, தெரிஞ்சிருந்துமே திமிரு. வேற என்ன சொல்றது, அதுதான் சொல்லணும். திமிரு தான், வேற என்ன. அடுத்தது கீர்த்தனா அவர்கள் அந்த ஸ்கூலுக்கு போய் வந்து இன்ஸ்பெக்ஷன் போறேன்ட்டு போயிருக்காரு. அங்க அந்த பேசினது பார்த்துருப்போம் நம்ம வீடியோல, பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து கண்டனம், உதயநிதி அவர்கள், அப்புறம் அன்பில் உதயநிதி கண்டனம், எடப்பாடி கண்டனம், நயினார் நாகேந்திரன் கண்டனம்லாம் விட்டுருங்க. ஜென்ரல் ஆடியன்ஸா பார்ப்போம். இவங்கெல்லாம் கட்சி சார்ந்து இவங்கெல்லாம் பேசக்கூடியவர்கள், இவங்களை விட்டுருங்க. ஜென்ரல் ஆடியன்ஸா பாருங்க. ஒரு ஸ்கூலுக்கு நீங்க போறீங்க, அந்த ஸ்கூல்ல போய் ஒரு ஆய்வு நடத்துறீங்க. உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, உங்களுடைய துறை வேற, நீங்கள் ஆய்வு பண்ணுறது வேற. கேட்டால் உங்களுடைய தொகுதின்னு சொல்லுவீங்க. சரி, ரைட்டு, ஓகேன்னு ஆய்வுக்கு போனீங்க, ரைட்டு, ஓகே, தப்பு கிடையாது, போயிட்டீங்க. உங்கள் கட்சியே இந்த ஆய்வெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி நீங்கள் ஆய்வுக்கெல்லாம் போனீங்க, ரைட்டு. ஒன்று அங்கே போயிட்டு நடத்துகிற பாடத்தை கவனிக்கணும், எப்படி நடத்துகிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் பாடம் எடுக்கணும், இப்படி இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கணும். இல்லை அவங்க பாடம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களா, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுன்றதை சொல்லி தந்திருக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் நடத்துங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க பாருங்க, ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து இப்படி பதில் சொல்லாமல் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கேலி பண்ணுறதுக்கோ, அவங்களோட அந்த இதை வந்து சொல்லுவாங்கல்ல, அவங்களோட அந்த தாழ்வு மனப்பான்மையை அதிகரிக்கிற மாதிரியும் வந்து பண்ணுறது வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து நல்லது கிடையாது. முதல்ல இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இது பள்ளிக்கல்வித்துறை யார் இதில் இருக்கு? அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தான். ராஜ்மோகன் அவர்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே, நீங்க அந்த ஸ்கூலுக்கு போனீங்க, ரைட்டு, இந்த மாதிரி இருக்குன்னு அந்த துறை அமைச்சர்லாம் நீங்க சொல்லணும். நீங்களே போயிட்டு டைரக்டா ஆய்வுக்கு போறீங்க, அவர்கிட்ட கேட்டீங்களா நான் இந்த மாதிரி எங்க ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு போறேன் அப்படின்னு? சரி, அப்ப அவர் வரலாமா? உங்க தொழில்துறையில உங்க அவரோட தொகுதியில எழும்பூர்ல போயிட்டு தொழில்துறையெல்லாம் இங்க ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ போடலாமா? இது இந்த மாதிரி ஒரு சில அமைச்சர்கள் இருக்காங்க, இன்னமும் அந்த ரீல்ஸ் மோகம் குறையாம அதே மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தேவையில்லாத நடவடிக்கை. அப்படியே நீங்கள் அங்கே உங்களுக்கு போகணும்னு தோணியிருந்ததுன்னா உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். ஒன்று நீங்கள் சொல்லி தான் கொடுத்துருந்துருக்கணும். அதுலேயே அந்த வீடியோ போடும்போது அந்த பொண்ணோட ஃபேஸை மறைக்காமலே போகிறீங்க. நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்மளே ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி வரும்போது நமக்கே பயம் இருக்கும்ல, நம்மளை கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இயல்பாக இருக்கும். அது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நடக்கும்போது கேள்வி கேட்கும்போது நமக்கு டக்குன்னு தெரிஞ்ச ஆன்சர் கூட நமக்கு வந்து வராது. அப்படின்னும் போது நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு இங்கிலீஷில் பேசு, உங்களோட கான்வர்சேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நல்லா இல்லை. அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு பார்க்கறதுக்கு சகிக்க முடியாத ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கணும். இது உடனே நீங்கள் இதுக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பண்ணாரு, அதெல்லாம் அதை பற்றியே நான் போகலை, அந்த ட்ராக்குக்குள்ளாரையே நான் போகலை. அது நிறையா ஆமாம், அது வேற, தட் இஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதை விட்டுருங்க. நான் சொல்றது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது அழகு இல்லை. உங்கள் துறையை பாருங்க, அந்த துறையை பார்க்கறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் பார்த்துப்பார். அதெல்லாம் அந்த கல்வி எப்படி எடுத்துகிட்டு போகணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். உங்கள் தொகுதி பிரச்சனையன்னா நீங்கள் அதை போய் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அதுக்கு அன்பில் மகேஷ் ஒன்று கேட்குறாரு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா, இந்த அரசு பள்ளிகளை நீங்கள் வந்து தரம் உயர்த்தாமலே இருக்கீங்க, சுத்தபத்தமாக. கேட்ட கேள்விக்கு பதில், கேட்ட கேள்வி வேற, நீங்கள் சொல்கிற பதில் வேற, தப்பாக இருக்குது. இது உங்களுக்கு சரியில்லை. இது இவங்களோட ஆட்டிடியூட் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. கேட்டால் நான் இங்கிலீஷ் படித்தேன், நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், அப்படி தான் படித்தேன், இப்படி தான் படித்தேன், இதெல்லாம் கேள்வி இது இல்லை.
நீங்கள் அங்கே படித்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்கன்றா ஓகே, அதுக்காக நீங்கள் போய் அதே வேலையை செய்யணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அதுக்கு உயர்த்துறதுக்கு தானே ஒரு அமைச்சர் இருக்காரு, அதை அவர் பார்த்துப்பார். அது உங்கள் வேலை கிடையாது. அப்படியே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் எந்த வீடியோ எதுவும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் ஆய்வு நடத்தி உங்களோட அமைச்சருக்கு போய் சொல்லுங்கள், அதை அவர் பார்த்துப்பார். இது ஏன்னா உங்களுக்குள்ளாரே ஒரு கிளாஷ் வருது இல்லை, அந்த துறையிலேயே போய் நீங்கள் ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், உண்மைதானே. இப்போ வேற ஒரு இடத்துல வந்து உங்கள் இதை பற்றி தப்பாக சொன்னால் உங்களுக்கு வெறுப்பாகும். இது ஏன் வேலை, அது ஏன் நீங்க தேவையில்லாம வரீங்க, அது அவருடைய துறைங்க. பள்ளிக்கல்வித்துறைன்றது அவரோடது. நீங்க அதுல போயிட்டு வந்து தப்பா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்றதுலாம் வந்து நியாயம் கிடையாது இல்ல. ரெண்டாவது நீங்க பண்ற அந்த இது ஆட்டிடியூடுமே சரியில்லை. அதுதான் அதுல இருக்கு. ஓகே, அடுத்தது அதுலயும் இன்னொரு 1000 கோடிக்கு வந்து ஒப்பந்தம் வந்து ஹிட்டாச்சி நிறுவனம் வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு வாழ்த்துக்கள். அது உடனே நான் இப்படி ஒன்று சொன்னா நீ ஒன்று அப்படி சொல்லி வாழ்த்துக்களுங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது? முதலீடு இருக்க வேண்டியது ஒரு தொழில்துறை அமைச்சரோட கடமை, அதை அவங்க செஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். பின்னாடி இன்னொரு நியூஸும் வருது, அதெல்லாம் ஆல்ரெடி திமுக ஆட்சியில செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் சொல்லி இன்னொரு நியூஸும் வருது. அதை நம்ம இன்னும் சரியா கவனிக்கல. அது கவனிச்சாதானே தெரியும் அது உண்மையாவே இவங்க கொண்டு வந்ததா இல்ல இவங்க கொண்டு வந்ததோட இதுவான்றது நமக்கு தெரியாது இல்ல. அதுக்காக சொல்ல, அதனால வாழ்த்துக்களோட நிறுத்திக்கிட்டேன். யாரும் வந்து தப்பா நினைச்ச கூடாது, இவங்க ஒரு பெண் அமைச்சர் அதனால வந்து இவங்க வந்து டார்கெட், நாங்க அப்படிலாம் எந்த டார்கெட்டும் பண்ணல. அதே மாதிரி இந்த கீழரப்பள்ளியா அந்த சொன்னீங்களே, அங்கேயும் வந்து அந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் அதுக்கான கிளரப்பள்ளி அங்கேயும் போயிருக்காங்க. நம்ம சொல்லிட்டே இருந்தோம் யாரும் போகலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுவும் இப்போ போயிட்டு இருக்காங்க. அவரு போயிருக்காரு, அன்புமணி எல்லாருமே போயிருக்காங்க. சீக்கிரம் அதுக்கான இது அவரு அன்புமணி அவர்களும். ஆனா அது அங்க இருந்து வேற மாநிலத்துல இருந்து நம்மளுக்கு வர தண்ணின்றதுனால இது உடனே இது பண்ண முடியாது. நம்ம அங்க எல்லாம் பேசிதான் இது கொஞ்சம் சரி பண்ணணும். இது ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, என்னன்றதை போய் பாக்குறாங்களா, பார்க்காம இருக்கிறதுக்கு பார்த்து பேசி அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்றதுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் அவரு போயிருக்குன்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்த் அவர்கள் தான் போயிருக்கேன். அவர் தானே நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அவர் தான். அவர் போய் முதல்ல என்னன்னு பார்த்து பேசணும், அப்படியே விடக்கூடாது. இன்னொன்னு இருக்குது. திருமாவளவர்கள் நேற்றுக்கே காடை தூக்கி போட்டீங்க, இதை நம்ம இப்ப பேசக்கூடாது. நான் சொன்னல இது வேணாம், இது நாளைக்கு வேற ஒண்ணு வரும் அப்படின்னு வந்துருச்சு இல்ல. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்குது, இதுக்கப்புறம் இன்னொன்னு வரும். நான் அப்படி கூறவில்லை, திரித்து கூறுகிறார்கள். நான் கூறிய கருத்து வேறு. திமுகவுடன் நட்புடன் இருந்தோம் என்று நான் சொல்லவில்லை, நட்போடு இருந்தோம் என்று தான் சொன்னோம். நட்புடன் இருக்கின்றோம், தவறாக புரிஞ்சுக்காதீங்க. இருந்தோம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. சமீப காலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாருமே முன்னுக்கு பின் முரணா தான் இருக்கு. வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், நாளைக்கு ஒண்ணு இருக்கும், நாளை கழிச்சு ஒண்ணு இருக்கும், ஒரு 45 நாள் கழிச்சு அதுவே வேற மாதிரி ஒண்ணு இருக்குன்ற மாதிரி தான் வந்து சமீப கால ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கு. அது அவங்களுக்கே தெரியும், அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்லை, அவங்களால வந்து வெளிப்படையா சொல்ல முடியாததுனால சரி ஓகே ஆமாங்க அண்ணன் சொல்றதுதான். அண்ணன் நேத்து சொன்னாரு ஆமாங்க அண்ணன் சொல்றதுதான். அண்ணன் இன்னைக்கு ஒன்று சொல்ல ஆமாங்க அண்ணன் சொல்றது தாங்க அப்படின்னு அவங்களும் வேற வழி இல்லாம இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்தை இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. ஏன்னா உதயநிதி அவர்கள் சொல்றாரு சோஃபா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இன்னும் நட்போட இருக்கிறோம் அப்படின்ற பேசுறாங்க. இப்ப வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதே ஒரு கருத்துக்கு தொடர்ந்து இதே மாதிரி வந்து பேசுறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் தெரிவிக்கிறாரு. ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது அவங்களுக்குள்ள, ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. பையன் தானே சோஃபான்னு சொன்னாரு, அப்பா சொல்லல. ஏன் விசுவாசம் வந்து அவருக்கு தானே. ஆமா, பெரிய ராஜன் வகையரா. ஆமா, அந்த மாதிரி அவர் சொல்லல சோஃபா வாங்கிட்டீங்கன்னு அவரு சொல்லல. அவரு தானே அனுப்பி வச்சாரு. அவர் கண்டிக்கவும் இல்லைல்ல. கண்டிக்கல இல்ல, அப்ப விட்டுருங்க. அவர் சொல்லலைனாலும் கண்டிச்சிருக்கணும்ல. கண்டிக்கல. போதும், இன்னைக்கு பேசினது போதும். நிறையா இருக்கு. அவ்வளோதான், டாபிக் முடிஞ்சிருச்சு. மீதி நாளைக்கு ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா தொடர்ந்து பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.